யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு தலைவர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தலைமையில் இன்று காலை ஆரம்பமாகி இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள், முப்படையினர், போலீசார் என பலர் கலந்து கொண்டனர். குறித்த கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பான விடயங்களும் தற்கால சம்பவங்கள் தொடர்பான விடயங்களும் பேசப்பட்டன. ஒரு சூறாவளி போன்ற ஒரு அனர்த்தம் நடக்கின்ற பொழுது அதால் பாதிக்கப்படுறது உண்டு. ஆனால் நாங்கள் நிர்வாகம் என்ற வகையில் ஒரு அரசு நிர்வாகம் அந்த தனக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்புகளை சரியான முறையில் செய்யாமல் இருக்கிறதால ஒரு இயற்கையால் பாதிப்புகள் நடக்கின்ற பொழுது அது இன்னும் பல மடங்கு அதிகமாக வாரது இன்னொன்று. அந்த வகையில் யாழ்ப்பாண நகர பிரதேசத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அண்மை காலமாக சரித்திரத்தில் இல்லாத வகையில் வெள்ளம் கூடிக்கொண்டு தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வீடு கூட ஒரு சாதாரண மலைக்கு இப்போ அண்மை ஒரு 3-4 வருஷமாக வெள்ளம் இருக்கிறது. அதுக்கு முதல் இருக்கவே இல்லை. இப்போ இது ஒரு பொது பிரச்சனையாக இருக்குது. இப்போ இதுக்கு 2016ஆம் ஆண்டு ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு கீழே உலக வங்கியினுடைய கிட்டத்தட்ட $55 மில்லியன் வழங்கப்பட்டு யாழ்ப்பாண நகர பிரதேசத்துக்கு ட்ரைனேஜை சீர்திருத்துவதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது அந்த காசுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கச்சேரியோ, யாழ் மாநகர சபையோ, யாழ்ப்பாண டிவிஷனல் செக்ரட்டேரியோ, நல்லூர் டிவிஷனல் செக்ரட்டேரியோ உள்வாங்கப்படவில்லை. மாறாக யூடிஏ கொழும்பால தனியே செய்தது. இங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் எவரையும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் உள்வாங்காமல் முழு திட்டமிடலும் கொழும்பில் தான் செய்யப்பட்டது. அதுக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் மாஸ்டர் பிளான் ஒன்று தயாரிக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த மாஸ்டர் பிளான் ரெயின்ஃபாலையோ கிரேடியன்ட்டையோ பார்க்காமல் தயாரிக்கப்பட்டது. நான் பொறுப்போடு சொல்கிறேன், அந்த கூட்டம் யாழ்ப்பாணத்தில் அது நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்கே பேசப்பட்ட பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் அந்த ரெயின்ஃபாலையும் கிரேடியன்ட்டையும் பார்க்காமல் இந்த திட்டம் செய்யப்பட்டிருப்பது பாரிய பிரச்சனைகளை எதிர்காலத்தில் கொண்டு வரும் என்று சுட்டி காட்டப்பட்டும் அது கணக்கில் எடுக்கப்படாமல் அது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு முடிஞ்சு. சரிதானே? அப்போ இந்த விடயங்கள் ஒன்றும் பார்க்காமல் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் சுட்டி காட்டப்பட்டதுக்கு பிறகும் அதில் ஒன்றும் பார்க்காமல் கொழும்பால அதை திணிக்கப்பட்டு இன்றைக்கு பாரிய மனிதர்களே உருவாக்கப்பட்ட ஒரு அனர்த்தமாக இன்றைக்கு இந்த வெள்ள பிரச்சனை யாழ் நகரத்துக்குள்ளே இருக்கு. இதுக்கு முதல் நாங்கள் பல தடவைகள் இந்த விஷயம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்றால் உண்மையை சொன்னால் அது சம்பந்தமாக அண்டையான் அரசாங்கத்துக்கு தேவையில் இருந்திருக்கு. ஒரு சில நபர்களுக்கு வேறு நோக்கங்கள் இருந்ததால் இதில் ஒன்றும் தேடி இதுக்குரிய சரியான விளைவுகள் நாங்கள் எடுக்கவில்லை. தயவு செய்து உங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே நீங்கள் நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு ஆய்வுண்ட செய்தியே ஆகணும். ஏனென்றால் இப்படிப்பட்ட நிதி யாழ்ப்பாணத்துக்கோ வடகிழக்குக்கோ லேசில் வராது. அப்போ கஷ்டப்பட்டு கிடைக்கிற நிதியையும் திட்டமிட்ட வகையில் மோசடி செய்கிற வகையில் மக்களுக்கு துரோகம் அளிக்கிற வகையில் திட்டங்கள் செய்வதுன்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் அதை சுட்டி காட்டியும் அதில் இருக்க குறைபாடுகளை சுட்டி இவைக்கும் கணிசமான ரிஸ்க். இங்கே இருக்கக்கூடிய உத்தியோகர்கள் அப்படி துணிஞ்சு இந்த விஷயங்களில் இருக்க குறைபாடுகள் காட்டுற கணிசமான ரிஸ்க். அதால் அந்த காட்டினவர்கள் மீதும் கணிசமான பணிவாங்களும் நடந்தும் இருக்கு. அவர்கள் இன்றைக்கு பேரை சொல்லி கதைக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. சரிதானே? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இடத்துல உங்களுடைய அரசாங்கம் இந்த ஊழல், இதுவும் ஊழலுக்குள்ளே தான் வருது.
இது மோசடிக்குள்ளே தான் வருது. ஆகவே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு வந்து இது எந்த வகையில் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடந்தது, இது இருக்க குறைபாடுகளை வைத்து நீங்கள் ஒரு முழுமையான ஒரு அறிக்கை ஒன்று செய்து பேருந்து இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் தயவு செய்து வந்து நீங்கள் செயல்படணும். நிலத்தை யாழ்ப்பாணம் ஒரு நாளும் வந்து ஒரு மில்லேனியம் ப்ராஜெக்டோ இப்படியான கனவுகளை வந்து காண முடியாத ஒரு நிலைமை. ஏனென்றால் ஒரு சின்ன மலைக்கு வந்து யாழ்ப்பாணத்திலே மைய பிரதேசங்கள் வந்து இன்றைக்கு வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்படுது. கௌரவ அமைச்சர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்றால் இதுவரை காலம் நடந்த ப்ரொஜெக்டுகளின் லெசன் லேர்ன் டாக்குமெண்டை நாங்கள் கட்டாயம் எடுக்க வேணும். அது அமைச்சர் உறுப்பினர்கள் எத்தனாம் ஆண்டு நடந்துச்சு? ஜூடியே தான் செய்தது. அப்புறம் வந்து அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ல அங்குதான் வச்சு எல்லாத்தையும் செய்தார்கள். எல்லா ப்ராஜெக்டும் இங்கே கூட அப்ரூவல் தெரியல. ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட்னாலும் அங்கே தான் எல்லாம் செய்தது. ஆளுநர் சொல்ற போல வந்து மாஸ்டர் பிளானை கூட வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொழும்புல இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் கொடுத்ததே தவிர இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் ஒன்றுமே கணக்கில் எடுக்க. இங்கே இருக்கிற ஆக்களோட கருத்து சொன்னாலும் வந்து அது முற்றுமுழுதான் வந்து புறக்கணிக்கப்பட்டது. அதான பெரும்பாலும் நிதி கூட தங்களுக்கு செலவழிக்கப்படவில்லை. யாழ்ப்பாணோட செலவழிக்கப்படவில்லை. அப்புறம் திருப்பி அதை எடுத்து போட்டார். அமைச்சர் அவர்களுக்கு என்னென்றால் வளமையான ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல அதை வந்து நாங்கள் பிரைவேட் கம்பெனி ஒன்றை தான் எந்த ப்ரொஜெக்டா இருந்தாலும் பிரைவேட் கம்பெனி ஒன்று தான் நாங்கள் ஹையர் பண்றாங்க. அரசாங்கம் உதாரணத்துக்கு சுகாதார அமைச்சர் எடுத்துக்கொண்டாலும் சுகாதார அமைச்சில் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உரிய பிளானிங் யூனிட்ல ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை. அப்ப இனி வர்ற காலத்துல இதுவரை காலம் நடந்ததுல நாங்கள் கட்டாயம் அலசி ஆராயணும். அப்ப சொல்லலாது ஒரு அரசாங்க அதிபர்கிட்ட மன உளைச்சலை ஏற்படுத்துறோம், அரசாங்க அதிபரை வந்து தனிப்பட்ட ரீதியில பார்க்கிறோம் என்று நாங்கள் யாரையுமே தனிப்பட்ட ரீதியில பார்க்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை. பெரும்பாலான 5 வருஷத்துக்கு பிறகு அரசியல் செய்வதுன்னு எனக்கு தெரியாது. அரசியல் ஆசைப்பட்டு நான் பதவிக்கும் வரவில்லை. இதுவரை நடந்த அவ்வளவு ப்ரொஜெக்டையும் அலசி ஆராயணும். அல்லது ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று நாங்கள் வந்திருக்கிற அரசாங்கம் அதுக்குரிய வேலையை செய்யணும். 2வது எதிர்வார ப்ரொஜெக்டுகளை நாங்கள் எழுதி வைக்கல, அதை பப்ளிக்கு போகணும். இந்த ப்ரொஜெக்ட் உதாரணத்துக்கு அந்த கட்டிடம் கட்டப்பட்டது, அந்த கலாச்சார மண்டபங்கள் கட்டப்பட்டதுக்குரிய ப்ரொஜெக்டுகள் தேவையை அலசி ஆராய்ந்திருந்தா அதை விட எங்களுடைய பாதை வீதி அபிவிருத்திகள், குல அதிகரிப்புகள், தண்ணீர் வடிகால்கள் மிக முக்கியம். ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யாம நாங்கள் ஆடம்பர தேவைகளை நிவர்த்தி செய்து அதிகூடிய மேலாளிகள் இந்த மாதிரி ப்ரொஜெக்டுகளை நிப்பாட்டி எதிர்வார காலத்துல வந்து மக்களோட தேவைக்கு அடிப்படையில் எபிபி அரசாங்கம் செயற்படும் போதுதான் மக்கள் உங்களுக்கு தந்த ஆணைகளுக்குரிய முழு பிரதிபலிப்பையும் நீங்க சொல்லுவீங்க. அது உங்களுக்கு ஆதரவாளர் என்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி. கல்வி அமைச்சர் ஒரு ஆளுநர் அவர்களுக்கும் மதிப்புரிய அரசாங்க அதிபருக்கும் அனைத்து உத்தியோகர்களுக்கும் எனது காலை வணக்கம். இதில் 7 விடயங்கள் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். முதலாவது உள்ளக விதல் பலாலியில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட பலாலி வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ளக விதிகள் 6 இருப்பதற்காக 17.39 மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டிருந்தது. அதில் முதற்கட்ட பில் தந்திருக்கினம் 3.4 மில்லியன் ரூபாவுக்கானது. அது இந்த வேலைகள் இப்போ இதில் மேலே எங்களுக்கு சேவிங்ஸாக ஒரு 3.5 மில்லியனை தவிர மிச்ச நிதி பூர்ணமாக இதண்டப்படும். சேவிங்ஸுக்கும் நாங்கள் திருப்பி அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்கோம். இன்னொரு இணைப்பு விதியை என்றதற்காண்டி அந்த இதுவும் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நடந்த 3 வாரமாக இருக்கின்ற மழை தான் எங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றது. இருப்பினும் அந்த வேலைகள் முடிவுறுத்தப்படும். மற்ற காணி துப்புரவு ஆகுவதற்காண்டி 234 ஏக்கருக்காக 22 மில்லியன் ரூபாய் அண்மையில் விடுவிக்கப்பட்டது. அந்த வேலைகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த மழை எங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக தான் இருக்கின்றது. மற்றது பொதுமக்கள்கிட்ட அதில் சின்ன ஒரு இடைஞ்சல் இருக்கிறது. காணி உரிமையை உறுதிப்படுத்துறதால சின்ன தாமதம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போ பொது அமைப்புகளோடு இணைந்து பிரதேச செயலகம் இணைந்து அந்த துப்புரவு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலேயும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றது தெண்டங்கதவர்களுக்கான வீட்டு திட்டம் இது ஜனாதிபதி செயலகத்தால் 300 வீடுகள் தரப்பட்டது. அதுக்கான ஒதுக்கீடுகள் முதல் கட்டம் 2 முழுமையாக விடுவிக்கப்பட்டு அது பயன்படுத்தப்பட்டிருந்தது. 2ஆம் கட்ட இது அண்மையில் தான் இந்த ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது. எனவே 2ஆம் கட்ட ஒதுக்கீடு நாங்கள் கோரியிருக்கின்றோம். அதுவும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து பயனாளிகளுக்கான கணக்குக்கு விடுவிக்கப்படும். மற்றது நகராட்சி அமைச்சங்களையும் எங்கள் 192 வீடுகள் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடுகள் தரப்பட்டன. அதுக்கான ஒதுக்கீடுகளும் பெறப்பட்டு வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் இதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கௌரவ அமைச்சருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய விஷயம், 1 மில்லியனில் வீடு கட்டுறன்றது ஒரு பெரிய நெருக்குதலான விடயம். எது எவ்வாறாக இருப்பினும் நாங்கள் எங்களோட நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீட்டு செயற்திட்டங்களுக்கு அமைய இதை நாங்கள் வழங்கி பெற்று பயனாளிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதை விட 1.2 அங்கத்தவர்களுக்கான வீட்டு திட்டம் 6 லட்சம் ரூபாய்க்கானது 44 வீட்டு திட்டங்கள் இருக்கின்றது.
அதில் இந்த உண்மையில் பூர்ணப்படுத்த முடியாத கிடந்த வீடுகளை அதில் நாங்கள் செய்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். மற்ற கல்லுண்டாவில் ஒரு 2018ஆம் ஆண்டு ஒரு வேலை திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ இந்த இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதன் முடிவெடுத்ததற்காக உண்மையான ஒரு தேவைப்பாடு, அதை முடிவெடுத்ததற்காக 5 மில்லியன் பெறப்பட்டது. அதுக்கான பில்லிங் ஹேண்டை நாங்கள் 4.7 மில்லியன் பெற்றிருக்கோம். மற்ற மின் இணைப்பு 603 பயனாளிகளுக்கானது. அதில் சிலது ஏற்கனவே இருந்தாக்கள மாற்றம் ஷிஃப்டிங், அல்லது மற்றது புது இணைப்பு. அது கிட்டத்தட்ட 22.53 மில்லியன் ரூபா. அதுக்கான கொடுப்பனவு இலங்கை மின்சார சபைக்கு செலுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் படிப்படியாக முதல் ஆரம்பத்தில் அந்த இணைப்புக்கு மட்டும்தான் எங்களுடைய காசு கூட இருந்தது. மற்றதுக்கான ஏற்பாடு இருக்கையில் மின்சார சபை தாமாக முன் வந்து அந்த உலக இணைப்பு லைன்ஸ் கனெக்டிவ் லைன்ஸையும் செய்து வந்து இப்போ அந்த வேலையை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மின்சார சபைக்கும் இந்த இதில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மதிப்புக்குரிய 2024ஆம் ஆண்டு உள்ளக வீதி போன்றமைக்கு 17 மில்லியன், ஆனால் அதில் நீங்கள் 3 மில்லியன் மட்டும்தான் இம்ப்ரெஸில் பாவிச்சிருப்பீங்க, அப்படியா? வேக் டன் முடிஞ்சது கௌரவ பாராளுமன்ற. ஆனால் எங்களுக்கு மில்லியன் ஹேண்டாக இருக்குது, அதில் விஷயம் இல்லை. பேலன்ஸ் சேவிங்ஸ் ஒரு 3.5 மில்லியனுக்கும் இது வந்து கேட்டிருக்கோம். இன்றைய நிலையில் எங்களுக்குரிய செலவழிக்கப்பட்ட விவரம் தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். 30-11 இப்ப தற்போது வருது வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தற்போது மழை காரணமாக அந்த வேலையில சிறிய தாமதம் ஏற்பட்டது. இந்த டிசம்பர் 31 நாங்கள் அது முழுமையாக முடித்துக். அதாவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இம்ப்ரெஸ்ல 100% நீங்க வளமையா பாவிப்பீங்களா? அப்படித்தானே சுகாதாரத்தில் அப்படி பாவிக்கப்படுறது வளமையா 30 தான் பாருங்க. மற்ற இந்த PSST ப்ராஜெக்ட் வரைக்கும் அது சம்பந்தமா ஒரு கதைப்போம். இதுல இந்த காசு திரும்பி போகாது கௌரவ பாராளுமன்ற. அதுதான் முக்கியம். தேங்க்யூ. விவசாயத்தில் ஏற்பட்ட நட்டம் அல்லது பயிரழிவு சம்பந்தமாக அரசாங்க அதிபர்களும் அதே நேரத்தில் பிரதேச செயலாளர்களும் சரியான தரவுகளை எங்களிடத்தாங்க. வாழை சம்பந்தமாக, சின்ன வெங்காயம் சம்பந்தமாக ஏற்பட்ட அழிவுகள் சம்பந்தமாக சரியான தரவுகளை தரப்பட்சத்தில் இது சம்பந்தமாக நிச்சயமாக அரசாங்கம் என்ற வகையில் இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தில் எடுக்கப்படும். மின் இணைப்பு வழங்கல் தொடர்பாக இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக நீங்கள் குறிப்பிட்ட கணிசமான மீள்குடியேற்றம் இன்னும் முடியவில்லை யாழ்ப்பாணத்திலே. அந்த வகையிலே அதை முழுமையாக முடிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் அடுக்கப் போவதாக இன்றைக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கிறீர்கள். அதை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். குறிப்பாக சொல்ல விரும்புகிறது இந்த இப்போ தையட்டியிலே ஒரு சிலருடைய தனியார் காணியிலே உண்மையிலே சட்டவிரோதமாக ஒரு புத்த கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. அதில் இருக்கிற சிக்கல் அந்த கோயிலுக்கு காணி தையட்டியிலே இருக்கத்தக்கதாக தனியாருடைய காணிகளை பிடித்துத்தான் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இதுக்கு முதல் கடந்த பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்றம் இயங்கின பொழுது ஏகமனதாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே உங்களுக்கு முன்னைய தலைவராக இருந்த அமைச்சரும் இருக்கத்தக்கதாக அந்த விடயம் ஆராயப்பட்ட அதனுடைய உண்மைத்தன்மைகள், அதாவது அது தனியாருடைய காணி என்றதை உறுதிப்படுத்த இடத்திலே அது விடுவிக்கப்பட வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டது. அப்படி இருக்கவும் இதுவரைக்கும் அந்த விசாரணை தொடர்பாக எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. ஏகமனதாக பல தடவைகளாக எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது ஒரு பொருத்தமற்ற செயல். அந்த வகையில் இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமாக உங்களுடைய அரசாங்கம் எடுக்கின்ற இந்த செயல்பாடுகளிலே சட்டவிரோதமாக இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற அந்த பிரதேசங்களை விடுவிக்கிற நேரத்திலே இவ்வகையான விடயங்களும் நிச்சயமாக உள்வாங்கப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இதிலே இனவாதமோ மதவாதமோ கிடையாது. ஒரு தனிநபர்களுடைய காணியில் சட்டவிரோதமாக யார் எதையும் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நாங்களும் மிக தெளிவாக இருக்கின்றோம். அதாவது சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டிருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை.
அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு அதாவது இப்போ இந்த முறை நாங்கள் எங்களோட கேபினெட்லையும் கூட பேசப்பட்ட விடயம்தான் அவ்வாறு இராணுவத்தால் அபரிமிதமாக கைப்பற்றப்பட்டிருக்குமாக இருந்தால் அப்போ அந்த காணிகள் தொடர்பான பூரணமான விவரங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, அது இராணுவத்துக்கு தேவையா இல்லையா, தேவைப்பாடுண்டா என்ன, ஏன் எதனால் அப்படி கேட்கின்றீர்கள் என்பதையும் நாங்கள் பூரணமான அறிக்கை ஒன்றையும் கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் அதில் எடுத்துக்கொண்டாப்போ இராணுவத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட 190% காணிகள் அவர்கள் விடுவிப்பதற்கு தயாரான நிலையில் தான் இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கின்ற முடிவு இருக்கின்றது. எம்பி கஜேந்திரன் சொன்ன மாதிரி. அப்போ அந்த முடிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வோங்கிறது தான் என்ற நிலைப்பாடு. இதில் பலரிடம் கேட்கின்றார்கள், காணிகள் நிரந்தரமான காணிகள் சொந்த காணி இல்லாதவர்களுக்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவது இல்லை என்று சொல்லியும், அதேபோன்று வறுமைக்குட்பட்ட மக்கள் புதிதாக மின்சார இணைப்பை பெற்றுக்கொள்வதற்கு பெருமளவிலான பணத்தை செலவிட வேண்டியிருக்கிறது. அதுக்கேற்ற அதை நிவர்த்தி செய்வதற்காக விசேட ஏற்பாடுகள் ஏதும் வழங்கப்படுகின்ற அந்த 2 விடயங்களை நான் இதிலே கேட்க விரும்புகின்றேன். மீள்குடியேற்ற பிரதேசமாக மொத்தமாக இலங்கை மின்சார சபையினுடைய பிரதி பொது முகாமையாளர் அவர்கள் தற்காலிகமாக குடியிருப்பவர் எனும் அடிப்படையில் காணி உரிமையை உறுதிப்படுத்த முடியாத விடத்து தற்காலிகமாக குடியிருப்பவர் என்னும் அடிப்படையில் மின்சாரம் வழங்கப்பட முடியும். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துக்கு மின்சாரம் வழங்கும் பொழுது இன்னொருவர் அதற்கு ஒப்ஜெக்ஷன் தெரிவித்தால் அதில் சில இடர்பாடுகள் வரும். கிராம அலுவலர்கள் பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்தி அவர்கள் தற்காலிகமாக வசிக்கிறார்கள் என்பதனை உறுதிப்படுத்தினால் நாங்கள் யாருக்கும் மின்சாரம் வழங்கலாம். இதில் இன்னொன்று கூற வேண்டும், அந்த மீள்குடியேற்ற இந்த இடங்களில் உள்ள வீடுகள் அந்த பயனாளிகளை சரியாக அடையாளப்படுத்தி தந்தால் இந்த மின்சார வலையமைப்பை நாங்கள் மின்சார சபை நிதியிலேயே செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கு போதுமான அளவு நிதி இருக்கின்றது. ஆனால் வீட்டு மின் இணைப்புக்கான நிதி அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும். அல்லது தற்பொழுது இப்போது நமக்கு ஒரு 5 மில்லியன் அப்படி நிதி கிடைத்து உள்ளது வீட்டு மின் இணைப்பு வழங்குவதற்கு. அது பிரதேச செயலாளரோடாக பயனாளிகளை அடையாளம் கண்டு வீட்டு மின் இணைப்புக்கான நிதி நமக்கு விடுவிக்கப்பட்டால் வீட்டு மின் இணைப்புகளை மேற்கொள்ள முடியும். அது இலங்கை மின்சார சபை செலவில் செய்ய முடியாது. மற்றும்படி வலையமைப்பு விஸ்தரிப்பு எவ்வளவு தேவை என்றாலும் செய்யலாம். ஆனால் இப்பொழுது நாம் இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டும், இப்பொழுது விடுவிக்கப்பட்ட அந்த வசாவலான இடத்தில் மக்கள் வீடுகள் எல்லாம் பிறக்கும் முதல் மின்சாரத்தை விஸ்தரிக்கும்படி கேட்கிறார்கள். ஏனென்று கேட்டால் வீதி மின் விளக்கு அமைக்க வேண்டும். அப்படியான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை மாவட்டத்தில் கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மின்சார வசதி தேவைப்படுகின்ற காணி உரிமை அற்றவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தொகுத்து மாவட்ட செயலகத்துக்கு எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் அதனை இலங்கை மின்சார சபையினுடைய வடபிராந்திய அலுவலகத்துக்கு அனுப்புவோம். அதேவேளை ஏனையவர்கள் மின்சார கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் குறிப்பிட்டது போல ஏதாவது மக்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கு அந்த மின்சார இணைப்பு கிடைக்கவில்லையாயின் அந்த விவரங்களையும் தனியாக எங்களுக்கு ஒரு 2 வார காலத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பினால் நாங்கள் அதனை பிரதி பொது முகாமைகளுக்கு அனுப்பி அதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோன்று வேறு ஏதாவது மாற்றுதல் இருக்கின்றதா? வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்கள் மின்சாரத்தை பெறுவதற்கு உரிய பணம் கட்ட முடியாது போனால் அதுக்காக மாற்று வழிகள் ஏதாவது செய்ய முடியுமா அல்லது வழிகள் இருக்கின்றனவா? மின்சார சபை மூலம் அதற்கான மாற்று வழி எதுவும் இல்லை. அது பிரதேச செயலகத்திலிருந்தோ அல்லது மாவட்ட செயலகத்திலிருந்தோ எதுவும் நிதி விடுவிப்புகள் மூலம் தான் அவற்றை செய்யும். Honorable Minister, I want to make a clear point on this because I'm involved in these issues. That's why I'm talking English. A couple of days back, 2 weeks back, there was a complaint from the public on Chunnagam Navapulam Lane, I guess. The public has protested that Electricity Board of Sri Lanka has given a
electricity connection which is 33,000 watts through the public land, and there was a protest and they have written everywhere. Unfortunately, there was a letter from the Public Utility Commission asking the electricity board to not to put the post because of the public protest, but unfortunately the police has supported. They have brought 15 police to the place and forcefully placed the post at that point. I will give the official complaint, not against the police, official complaint against the electricity board in due time. Thank you. கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த சம்பந்தமான முறைப்பாடுகள் தேசிய அரசாங்க சக்தியின் 3 முக்கியமாக தம்பி இளங்குமரன் கூட நான் நினைக்கிறேன் மின்சார சபையிலிருந்து அடிப்படையாக வந்தவர் தான். அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு சம்பந்த இடத்துக்கு தம்பி இளங்குமரன் கூட போக முடியாத காரணத்தினால் அவர்கள் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தினார்கள். அங்கே போய் அதற்குரிய சகல ஆவணங்களை நான் பரிசீலித்து பார்த்தபோது ஒரு கடிதம் வந்திருக்கிறது பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன்ல இருந்து. அதை போட வேண்டாம், போடுவதாக இருந்தால் பிரதேச சபையின் அனுமதியை பெற்று மாத்திரம் போடவும் உண்டு. ஆனால் அந்த கடிதம் மறைக்கப்பட்டு இன்ஜினியர் அவருடைய பேர் எனக்கு தெரியவில்லை, அந்த கடிதம் அவர் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அந்த கடிதம் என்னிடம் இருக்கிறது, அவருடைய கொப்பி அவருக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த கடிதம் மறைக்கப்பட்டு அதற்கு முதல் வழங்கப்பட்ட before that there was a letter that was asking the police to give the protection for the electricity board, but second letter that clearly says do not put any post without a public consent. Unfortunately, the second letter was hidden and the police was instructed using the previous letter. Therefore, the police has intervened at that point and put the post. I would like to நான் விரும்புகிறேன் என்றால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு இது சம்பந்தமான விசாரணை ஒன்றை ஏற்படுத்தும் வரைக்கும், அதுவரைக்கும் மக்களுடைய முறைப்பாடு இருப்பதால் மேலதிகமான இணைப்பினை வழங்க வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த தங்களுக்குரிய அதிகாரத்தை பாவித்து மக்களுடைய பிரச்சனை முடியும் வரைக்கும் அவர்கள் நீதிமன்றம் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் தங்களுடைய அதிகாரத்தை பாவித்து மின்சார சபைக்கு கட்டளையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். The residents have given in writing their consent to draw the line, and the police has acted accordingly, correctly, because PGUSSL give us a verdict to draw the line with the assistance of police. Unfortunately, we have the written approval here. Yes. So we showed to the police, they agreed on that, and they gave us the support to do a legal thing. That's all. Another letter was given by the Public Service Commission. பார்லமெண்ட் உறுப்பினர் எனது பெயரையும் பாவித்திருந்தார், நான் மின்சார சபையில் கடமையாற்றி இருந்தேன் என்று. ஆனால் எங்களுக்கு தெரியும் மின்சார சபையில் பல காலம் கடமையாற்றின இவ்வாறான பிரச்சனைகள் அதிகமாக முகம் கொடுத்தவன் என்ற வகையில் எல்லா முகம் கொடுத்ததுக்கு மத்தியிலும் பல மக்களை தெளிவுபடுத்தி அதனூடாக பல இடங்களுக்கு மின்சாரங்களை விநியோகித்திருக்கிறேன். இவ்வாறான நடவடிக்கை இவ்வாறான மின்சார சபைக்கு இடையூறு இருக்குமா இருந்தால் யாழ்ப்பாணத்தில் எங்கும் மின்சாரம் தடையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தென்பகுதியிலிருந்து பல வீடுகளுக்கு மேலால் தான் மின்சாரம் வந்து கொண்டிருக்கின்றன. அபிவிருத்தி என்ற பொருள் அவர்கள் அதில் தொழிற்சாலை ஒன்று அமைப்பதற்காக எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் கம்பெனி ஒன்று அமைப்பதற்காக எடுத்திருந்தார்கள். இருபக்கமும் முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரு சாரார் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள், ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இதை பூரணமாக விசாரித்து முகம் கொடுக்கணும். இது 5ஆம் மாதத்திலிருந்து சென்ற வருடம் 5ஆம் மாதத்திலிருந்து மின்சார இணைப்புக்காக அப்ளை பண்ணி இவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இருந்தது. அதன் நிமித்தமாக மின்சாரத்தை 5ஆம் மாதம் பணமும் செலுத்தி இருக்கிறார்கள் மின் இணைப்புக்காக. அதன் பிறகு இது இவ்வளவு காலம் இழுவட்டு இப்போதுதான் அது நடைமுறைப்படுத்தப்படும். பல எதிர்ப்புக்கு மத்தியில் இது தடைப்பட்டு இருந்திருக்கிறது. பிறகு இன்றுதான் அது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக வந்திருக்கு. ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். பிரதேச சபை இருக்கிறீங்களா? பிரதேச சபைகள் இருக்கா? One minute, I just want to intervene. The director of the what do you call that electricity board has sorry தமிழ்ல சொல்றேன். அவர் வந்து சொல்லியிருக்கார் அதில் 80% மக்கள் சைன் பண்ணியிருக்கிறார்கள் என்று. ஆனால் 15 வீட்டில் 2 வீட்டில் மட்டும் வற்புறுத்தி சைன் பண்ணியிருக்கிறார்கள். மித்தம் 13 வீட்டில் யாருமே சைன் வைக்கவில்லை. பாதையால் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் சைன் வேண்டியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக காலமே எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தேசிய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களுக்கு வாக்களித்தது இவ்வாறான அரசு அதிகாரிகளுக்காக சப்போர்ட் பண்ணுவதற்காக இல்லை. அங்கே ஒரு பொதுமனாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பொதுமனுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான்
தேசிய அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இப்போது இவ்வாறு தானும் வேலை செய்கிறேன், அங்கே தான் வேலை செய்கிறேன் என்ற அடிப்படையில் வீடுகளுக்கு மேலால் கூட நாங்கள் கொடுக்கலாம் என்றது அரசாங்கம் மக்களுடைய கருத்தை இனிமேலும் கேட்காது என்பதற்குரிய பதிலாக தமிழ் மக்களுக்கு இதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். நன்றி. நான் இந்த மின்சாரத்தை எடுக்கும்போது பல இடையூறுகள் வரும். ஆனா மக்களோட கருத்துக்களையும் அந்த இடத்துல கேட்க வேண்டிய பிரதேச சபையின் கருத்துக்கள் சொல்லுங்க. வணக்கம் சார், நான் வெளிகாம் வடக்கு பிரதேச வேண்டும். நிதி மூலம் என்ன வழிகிறார் கதபிகம் என்ன வழிகிறார். அப்போ இந்த சபையில பல சந்தர்ப்பங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். பொப்பனன்ஸுக்கு டிரான்ஸ்லேஷன் போடுங்க. அப்போ இது இங்கே எல்லாம் நடக்காது. தயவு செய்து இந்த விடயத்தை உதாரணத்துக்கு பேங்கர்ஸில் வேண்டா இலங்கை வங்கி தமிழில் தான் இருக்குது, பீப்புள்ஸ் பேங்க் மக்கள் வங்கி தமிழில் இருக்குது. இதில் என்னன்னு தெரியல, அஸ்வமிக்கு நாங்கள் ஏதோ நலன்புரியன்றதை மாற்றி தமிழில் போடுறோம். தயவு செய்து ஒரு கொள்கை ரீதியாக அமைச்சரவையில் முடிப்பெடுக்க வேணும். தமிழுக்கு தமிழ் சிங்களத்தில் போடுங்க, உங்களோட சிங்களம் அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அதனுடைய தமிழாக்கம் தமிழில் இருக்கணும். தமிழ் இருக்குதானே. இது என்ன பிமாவேலாம் நிலம் இன்னும் எனக்கு தெரியல. பிமா அந்த நிலம் அது இட்ஸ் ஓகே. அப்போ இது வந்து கௌரவ அமைச்சருக்கனுடைய வேண்டுகோள். இது ஒரு ஒரு அரசாங்கத்தில் தீர்மானமாக நீங்கள் அந்த சிங்கள பேர் இருந்தாங்க ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதில் அதற்கான மொழிபெயர்ப்பு தமிழில் வரட்டும். நான் சொன்ன மாதிரி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் இதை கவனத்தோடு தான் போடுங்க. நாங்கள் பல்வேறு இனங்கள் வாழ்கின்ற நாடு என்ற அடிப்படையில் மும்மொழிகளில் போட்டால் நின்று, ஆனால் இந்த வகையான ப்ரொஜெக்டுகளை சில நேரங்களில் கல்வி அறிவித்த பல அரசியல்வாதிகளுக்கு வாசிக்கக்கூடிய கூட முடியாத இருக்கும். ஆனால் பொதுவாக ஆங்கிலத்தில் இருந்தால் நாங்கள் அதை எங்கேயும் கொண்டு கதைக்கலாம் என்று எல்லாருக்கும் அரசியல்வாதிக்கு இருக்கு. அது வேற விஷயம். எனக்கு 3 பாஷையும் தெரியும், நான் 3 மொழிகளும் பேசுவேன். இதுல நான் சொல்றது எந்த பாஷையும் போடுங்கோ. ரைட், ஓகே. அது என்னென்றால் உண்மையில அந்த அது சரி, இதே பூமி என்று அல்ல இல்லைன்னா திட்டங்கள் நடைமுறை முக்கியமான பாராளுமன்றத்தில் கூட உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோட தமிழ் மட்டும்தான் கலைப்பார்கள். எல்லா நேரமும் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டார்கள். ஆகவே தயவு செய்து மற்றவர்களுடைய இன ஒற்றுமைக்காக அவர்களுடைய மொழியையும் படிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு සිංහල අපි පාර්ලිමේන්තුවේ සමහර වෙලාවට කතා කරන සිංහලයි. එතකොට භාෂාව තුනට තියාගත්තොත් අපිට කතා කරන්න පුළුවන් නම් ඉස්සරහට මොනවාරි කරගන්න පුළුවන්. නැත්නම් අපිට දෙමළ ඕනේ කියලා හිතේ කවදාවත් මුකුත් කරන්න බෑ. එතකොට හැම බෙඩ කඩුවත් අපිට අමාරු වෙනවා. එතකොට මට කැමති අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීලාට පුළුවන් නම් අනිත් ලැන්ග්වේජ් පොඩ්ඩක් කියලා දෙන්න. Thank you. ரைட். இதுல என்னன்னா நாங்கள் என்னென்றால் இதில் உண்மையில அந்த திட்டத்தின் பெயர் அந்த சொல்லில வந்தபடியால நாங்கள் அதை அப்படியே போட்டிருக்கோம். நாங்கள் இனி வருங்காலங்கள் இதே பூமியில் நாங்கள் அதை கவனம் எடுக்கிறோம். இந்த அடுத்த கட்டம் 21/11 உங்களுடைய நான் நினைக்கிறேன் மின்சார சபை தலைவர் ஊடாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். அது சம்பந்தமாக நம்முடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும். இங்கே மின்சார சபை தான் தோன்றித்தனமாக முடியாத குற்றச்சாட்டு தலைவர் கட்டுப்படுத்த வேண்டும். பொய்யொரு தகவலை இந்த சபையில் கூறும் பொழுது அனைவரும் செயல்படுக்கும் பொழுது தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் சொன்னது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இந்த ஒரு முக்கியமான சபையில் வைக்கும் பொழுது அரசு உள்ளது. பாதுகாக்க வேண்டும். ஜனாதிபதி சொல்லுகிறார்கள் அரசு உத்தியோகத்தில் நேர்மையாக வேலை செய்யும் போது நீங்கள் அதுபோல் பக்கம் நிற்போம். இந்த மக்கள் மற்றவர்களை என்றுதான் இல்லாமல் இருக்கின்ற அரச உத்தியோகர்கள் நியாயமான வேலைகளை செய்யும் போது அரசாங்கம் அவர்களுடைய பக்கம் நீக்கும். ஒவ்வொருமா கருதுவோட தமிழ்ல சொல்றோம், நீங்க செய்த வேலை நியாயமான வேலை இல்லை, அதனால அரசாங்கம் உங்களோட நிற்காது. பொதுமக்களுக்காக தான் அரசாங்கம் உங்களை மாதிரி ஒன்றிரண்டு அடாவடித்தனம் செய்கிற அரச உத்தியோகர்களுக்காக அரசாங்கம் இருக்காது, இனிமேலும் வராது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நாங்கள் அந்த முடிவு ஏற்கனவே சொன்னது போல அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது பொருத்தம். நீங்கள் எழுத்து மூலம் அந்த கோரிக்கை முன்வைங்க. வீடுகள் ஏற்கனவே அத்திவாரம் போடப்பட்டபடி 50,000 அல்லது அதுக்குரிய பொருள் வழங்கப்பட்டபடி இருக்கு. இப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மொத்தமாக எத்தனை வீடு, அதால
அவர்களுக்கு பிரதிவார வீட்டு திட்டங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் கடக்க போகுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே. அதில் எவ்வளவு வீடு இருக்குது, எவ்வளவு அப்படி அத்திவாரம் போடப்பட்டபடி இதில் உறுப்பினர் அவர்களே 2018-19 ஆண்டுகளில் மாத்திரம் 3817 வீடுகள் இருக்குது. அதில் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க 35 எவ்வளோ 3817. 3817. இதில் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா, ஏதாவது கட்டுப்பட்டிருக்கா முழுமையா? அப்படி ஃபவுண்டேஷன் மாத்திரம் போடணும். ஃபவுண்டேஷன் சில வீடுகள் பொதுமக்கள் தங்களுடைய காலம் கூட போனபடியால தங்களுடைய நிதியை பயன்படுத்தியும் ஒரு சில பக்கம் பொதுமக்கள் பூர்ணப்படுத்தி இருக்கணும். இந்த வீடுகளுக்கு என்ன அவர்களுக்கான விடு என்ன நடக்க போகுது? சம்பந்தமான நிதி எங்களுக்கு ஒதுக்கப்பட இல்லை. கடந்த காலத்தில் தந்த நிதியில் நாங்கள் கொடுத்துட்டு மீதி வேலை செய்ய முடியாமல் இருக்கிறோம். அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக வீடுகள் கொடுக்குறீங்க தானே, வேற ஆக்களுக்கு இந்த வீடு கொடுக்குறீங்க தானே, கொடுக்கும்பொழுது இவர்களை முன்னுரிமைப்படுத்தக்கூடாது. இது தொடர்பாக நான் இந்த சூரிய சோலார் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதுக்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது நாங்கள் அதில் தெரிவித்திருந்த நாங்கள் இந்த கூட்ட முன்னாள் கௌரவ ஆளுநர் தலைமையில் நடந்த கூட்டத்தில், அதாவது அவ்வாறான வீடுகளை சோலார் திட்டத்துக்கு தெரிவு செய்யல இந்த பயனாளிகளுக்குரிய முன்னுரிமையை கொடுத்து அந்த வீட்டை தொடர்ந்து அப்படியே கட்டுறதுக்குரிய ஏற்பாடு அல்லது அவர்களுடைய அந்த புதிதாக அந்த வீடுகளை நிர்மாணம் செய்யக்கூடிய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தாங்க. அந்த கோரிக்கையும் அந்த திட்டமும் இன்னும் நடைமுறைக்கு வர இல்லை. அது சாத்தியப்பாடு குறைவு, அது நடக்காத போல இருக்கு. அப்படி என்றால் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்து நீங்க ஒரு கேபினெட்ல போட்டு இது ஒரு நாட்டுக்கு உதவி கேளுங்க. இவர்களுக்கு ஏதாவது ஒரு நானும் கூட அந்த வீடுகளை சென்று பார்த்துருக்கிறேன். இதுல 1000 பயன்படுத்த முடியாத அளவுக்கு காணாமல் போய் கிட்டத்தட்ட 1000 வீடுகள் கூரை போடாம இருக்கு. அதுக்கு மிகுதி நிதியை விதித்தாலும் முடியாது. அது இப்பத்த கால 5 வருஷத்துக்கு பிறகு அந்த நிதியில செய்ய முடியாம இருக்கு. தீர்மானம் எடுக்கணும் சார். என்னண்டா இந்த இவைக்கு முன்னுரிமை அடிப்படையில் அந்த வீடு திட்டம் கொடுத்துனாங்க சார் என்ஐசிடி. இப்போ அந்த வீடு திட்டத்துக்கு 50,000 75,000 கொடுத்ததால இவற்றை அந்த முன்னுரிமை அலுவலக நிலையிலையும் வீடு திட்டத்தில் உள்வாங்க இயலாத நிலைமையும் இருக்கு சார். அப்போ இந்த வீடு திட்டம் கொடுத்தது அந்த 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 இன்றைய அளிச்சாவளியை வீடு திட்ட பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு 50,000 75,000 கொடுத்தபடி வீடு திட்டம் அப்போ அதுக்கு முழுமைப்படுத்த முடியாது. அதோட முன்னுரிமையும் விளங்க நிற்கணும். அப்போ அதுக்கான தீர்மானம் எடுக்கப்படும் சார். ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் எழுத்து மூலம். இதுல ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னண்டா ஒனரபிள் சேமன், இதுல இந்த வீட்டு திட்டம் இன்றைய கிட்டத்தட்ட 18-19 இன்றைக்கு 7 வருஷங்கள் போகுது. ஆனால் இவர்களுக்கு திரும்ப வேறு திட்டங்கள் எதுவும் வழங்கப்படவும் இல்லை. இப்போ 1000 வீட்டுக்கு கூரை போடலாம்ன்றது அது அவர்கள்ட்ட சொந்த காசு. அவர்கள் சொந்த காசான் மிச்சத்தை கட்டியிருக்கோம். கொடுத்தது 50,000 அதுக்கு உட்பட்ட காசான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இது இவ்வளோத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு இப்போ உள்ள கரண்ட்லி அது அந்த வீட்டை முடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு முடியும்ன்ற எஸ்டிமேட்டை போட்டு அட்லீஸ்ட் நீங்கள் கேபினெட்டுக்கு இப்போ நீங்கள் கேபினெட் மினிஸ்டராக இருக்கிறபடியே அதை கேபினெட் ஊடாக வேண்டாலும் ஒரு நாட்டுகிட்ட இருந்தாலும் இந்த உதவியை கேட்டு இவர்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கணுமே. இப்போ புது வீடு வரைக்கும் வேறு யார்களே கொடுக்குறோம். ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்துருக்கு, அப்புறம் பிள்ளை திருமணம் செய்த பிறகு இன்னொரு பிள்ளைக்கும் கொடுப்பட்டிருக்கு. ஆனால் வீடே கொடுப்படாத மீள்குடியேற்றத்துக்காக வழங்கப்பட்ட இவர்களுக்கான வீடு முடிக்கப்படாமல் இருக்கு. அப்போ இந்த விடயத்தை ஒரு கால் நீங்கள் இதை விசேடமாக அடுத்த கூட்டத்துக்கு இடையில நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல விடய தந்தா என்ன கௌரவ அரசாங்க அதிபரிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். இதுவரை காலமும் கொடுக்கப்பட்ட வீட்டில் ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல், பிசினஸ் கேஸ், பிசினஸ் சார்ட்டர் இந்த மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இனிமேல் நீங்கள் எழுத விரும்புகின்ற எல்லா ப்ரொஜெக்டுகளில் ப்ரொஜெக்ட் எனக்கு தெரியாது, நீங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அளவாக செய்கிறீங்களா அல்லது சாதாரணமாக வளமையான கடிஷனல் பண்ணிலாம் செய்கிறீங்களா தெரியாது. அந்த ப்ரொஜெக்டுகள் அவ்வளவும் பொதுமக்களுடைய பார்வைக்கு அந்த ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் இருக்க வேண்டும். ஒரு செலக்ஷன் கிரைட்டீரியா நீங்கள் போடுறீங்கன்னா அந்த செலக்ஷன் கிரைட்டீரியா இருக்க வேண்டும். அதுக்குரிய மொத்த பட்ஜெட் இருக்க வேண்டும். அதுக்குரிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நேரம் கொடுபட வேண்டும். அப்போது அரசாங்கத்தில் ஒரு நல்ல நம்பிக்கை பொதுமக்களுக்கு வரும். அது இந்த தேசிய அரசாங்கத்துக்கு நல்ல விஷயமாக நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். அதை ஒரு எல்லாமே ஹார்ட்காப்பியில் அடித்து பின்னணி வீட்டுக்கு அனுப்பாம தேவையான யார் போட்டாலும் ஒரு இமெயில் அட்ரஸ்ல அந்த ப்ரொபோசலை சென்ட் பண்றதுக்கு ஒரு யாரும் போகாது. அது செய்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அதுக்கு ஏதாவது உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய மாஸ்டர்ஸ் ப்ரொபோசல் செய்திருக்கிறேன். இதனால எந்த செலவும் இல்லாமல் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஏனென்றால் இந்த வீடமைப்பு செயற்பாடுகள் கடந்த காலத்தில் மீள்குடியேற்ற அமைச்சாலையும் தற்போது நகர அபிவிருத்தி அமைச்சாலையும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
வீட்டு திட்டத்துக்குரிய நிதி ஒதுக்கீடாக ஒரு வீட்டுக்கு தற்போது 1 மில்லியன் ரூபாவும் 6 மில்லியன் ரூபாயும் வீட்டு திட்டத்துக்கான ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிதி ஒதுக்கீடு உண்மையிலே போதுமானதாக தற்போது நிலைமையில காணாது. நீங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர் ரீதியில இந்த நிதி ஒதுக்கீட்டை தற்போதைய பொருளுடைய தன்மையின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கிறக்கூடிய கோரிக்கையை முதலாவதாக நாங்கள் உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம். அடுத்தது இந்த திட்டத்துக்குரிய சகல செயற்பாடுகளும் பிரதேச செயலாளர்களாக நேரடியாக பார்வையிடப்பட்டு அவர்களுடைய அந்த வீட்டு திட்டத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய அடிப்படையிலே அவர்களுக்குரிய வங்கி கணக்கிலே பணம் வைக்கப்பட்டு விடுவிக்கப்படுகின்ற நடைமுறை கடந்த நூலுரியற்ற காலம் முதல் தொடர்ச்சியாக சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்குரிய மேற்பார்வை முழுமையாக மாவட்ட செயலாளராலே மேற்பார்வை செய்யப்படுகின்றது. கடனை பெற்றுத்தான் வங்கியில் அகன்ற நகையை அடகு வைத்துத்தான் வீட்டுத்திட்ட வேலையில தொடங்குகிறார்கள். அவர்கள் வீட்டுத்திட்டம் பொறுப்பேற்று அவர்களும் கடனாளிகள் ஆகிறார்கள். ஏன் முதல் கட்டமாக ஒரு சிறிய தொகை அவர்களுக்கு அரசாங்கத்தால் விடுவிக்கக்கூடிய வசதியை செய்து கொடுக்கலாம் தானே? இது வந்து முன்ன சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அரசாங்கத்தின் கீழ் செய்யப்பட்ட வேலை திட்டம் உண்டு. அதனால வேண்டி இதில் நாங்கள் அந்த ஏன் கொடுக்கவில்லை அதுகளை தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறத விட இப்ப நாங்கள் தேசிய வீடமைப்பு அதிகார சபை கிட்ட நாங்க சொல்றோம் எடுத்து அந்த டீடைல்ஸ்களை எங்களுக்கு தான் உத்தியோகத்தர்களும் சேர்ந்தா ஒரு 2 வீக்ஸ்ல செய்யலாம். 2 வீக்ஸ் எங்களுக்கு அபிவிருத்தி அடுத்ததா நீங்க அப்ப எங்களுக்கு இந்த மாதம் சொன்னால் இந்த மாதம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு அந்த முழுமையாக அந்த விவரத்தை மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைங்க. தனிப்பட்ட பெயர் ரீதியாகவும் 3 விஷயத்தையும் போட்டு எங்களுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா கௌரவ அமைச்சர்களுக்கும் நிதி பணம் வழங்கால போக முடியாம இருக்கு நம்ம வீடு திட்டத்துக்கு. ஆனபடியே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பங்களிப்பையும் எங்களுக்கு வழங்க சொல்லி கேட்டுக்கொள்றோம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த பங்களிப்பையும் எங்களுக்கு வழங்கின இல்ல அவர்கள் பங்களிப்பு செய்வார்கள், ஆனால் மதிப்பீடு உங்களால் அறிவிக்கப்பட வேண்டும். செய்ய தர சரி, பிரதிநிதியாளர்கள் உங்களுடைய அந்த பிரதிநிதிகளுடைய கிராம அலுவலக பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தில் இந்த பணிக்கு இந்த 2 வாரத்துக்கு நீங்கள் அவருக்கு அனுமதியை கொடுங்க. கௌரவ அமைச்சர்களுக்கும் கௌரவ கவர்மெண்ட் எதிர்ப்பு முக்கியமான வேண்டுகோள், பொதுமக்களிடமிருந்து கிடைக்கின்ற முறைப்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் போய் நீங்கள் பார்க்கும்போது செக்யூரிட்டி கார்டிடம் முன்னுரிமை எடுத்து வாருங்கள் அல்லது போலீஸை போய் முறைப்பாடு செய்வது என்பது ஒரு பாராளுமன்றத்தையே அவமதிக்குரிய அதை போய் நாங்கள் மீடியாவில் வர சொல்லுவோம் என்றால் அடுத்த முறை வந்தால் நாங்கள் செக்யூரிட்டி கார்டை பிடித்து வெளியே வருவோம் என்பது பாராளுமன்றத்தையும் அரசாங்கத்தையும் அவமதிக்கிற செயல். I would like to convey this message to the deputy inspector general. Please notice that at that one day I was supposed to go one month as a parliament member. I was threatened by the hospital security guard and I pay 119 because the government has not given any kind of security for a parliament member. They have taken this as a execution during necessary things. Thank you. சாரி உறுப்பினர்களே, நான் ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்றேன். உண்மையிலே இது வந்து மாவட்ட அபிவிருத்தி சபை குழு கூட்டம். அப்ப இந்த கூட்டத்தில் ஒரு எஜெண்டாவுன்னு இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். அப்ப அந்த எஜெண்டாவுக்கு மேலதிகமான வேறு விடயங்கள் பேசுறதுக்கு நாங்கள் ஏனைய விடயங்கள் என்று தனியாக போட்டு வச்சிருக்கிறோம். அதில் தான் நாங்கள் ஏனைய விடயங்களை பற்றி பேசுவோம் ப்ளீஸ். அதனால வேண்டி ஏன்னு கேட்டால் பின்னைக்கு மற்ற வேலைகள் இருக்குது, இங்கே நிறைய எல்லா முக்கியமான ஆக்கெல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொண்டு இருப்பதன் காரணமாக நாங்கள் 1 by 1 போகின்ற பொழுது உண்மையிலே எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் உடைச்சு கொண்டு போகலாம். மேலதிகமாக பேசக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஏனைய விடயங்கள் தலைப்பின் கீழே பேசுவோம். தலைவர், ஒரு தெளிவுபடுத்தல் உண்டு. உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் வந்து இந்த வீட்டமைப்பு வேலை திட்டங்கள்ல வந்து இப்ப வடகிழக்கு அதுக்குத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். பிரைஸ் எஸ்கலேஷன் என்னபடியா 2019ஆம் ஆண்டோட நாங்க செய்யப்பட்ட அந்த எஸ்டிமேட்டை நாங்க இப்ப கன்சிடர் பண்ணி இல்ல அது phase 1க்கு மட்டும் தான் பார்க்கப்பட்டது. தெரியும், ஆனா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து அதுக்கும் கொடுக்க வேண்டி இருந்தபடியா எங்களுக்கு மினிஸ்ட்ரியால் ஆர்டர் வந்தது
phase 1 என்று சொல்லி நாங்க prioritize பண்ண ஏரியாக்கு மட்டும் தான் அதுக்கு செய்யணும். இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்ல ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல பிரைஸ் எஸ்கலேஷனுக்கு கட்டாயமா அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஆட் பண்ணி அந்த பெர்சன்டேஜ் ஒரு செட் தான் டோட்டல் ப்ரொபோசல் செய்யணும். நான் உங்களுக்கு பெரிய தொடர்பை பார்த்து சொல்லுங்க. நன்றி. சாரி, இது மெகா ப்ராஜெக்ட் என்றபடியா எங்களால முழு கட்டுமானத்துக்குமான ரிவைஸ் எஸ்டிமேட் செய்யறதுக்கு பெரிய ஒரு காஸ்ட் வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் கொடுக்க வேண்டி இருக்கிறபடியா தான் அது செய்யப்படுது. அது ப்ரொபோசல் கட்டாயம் இருக்கணும் சொன்னால் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃபைல் ப்ராஜெக்ட் இல்ல உறுப்பினர் அவர்களே ஒரு விடயம் இருக்கின்றது. என்னண்டா இந்த ப்ரொபோசல் சம்பந்தமாக ஒரு விடயங்களாக நாங்கள் தகவல்களை கேட்கணுமா இருந்தா எனக்கு வேறான தகவல்கள் கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. நான் சொல்லிக் கொள்றேன் என்னன்னு கேட்டால் இது நம்மளுடைய முதலாவது கூட்டம், அதே இடத்துல வருட இறுதி கூட்டம். அப்ப இதுல முதல்ல நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அந்த பக்கத்தால் இருக்கின்ற விடயங்களை நாங்க சரிவர தெரிஞ்சு கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போவோம். என்ன கேட்டா இப்ப மற்றவர்கள் மாதிரி இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கோ அல்லது வேற ஏதாவது டீல் போடுறதுக்கோ நாங்க வரையில்லை. நாங்கள் அப்படி செய்ய போறதும் இல்லை. அதனால வேண்டி இங்கே இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் இருக்கின்ற சந்தேகத்தை விட கூடுதலான சந்தேகம் எங்களுக்கு இருக்குது, கூடுதலான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கு, கூடுதலான ப்ரொபோசல் வந்து அதெல்லாம் ஒன்றுமா எடுக்க இல்லை இன்றைக்கு. ஏண்டா முதல்ல அந்த பக்கத்தால் இருக்கின்ற கருத்துக்கள் என்னாண்டு கௌரவ அமைச்சருக்கு ஒரு பணியான வேண்டுகோள் என்றால் இந்த முக்கியமான பெரிய ப்ராஜெக்டுக்குரிய ப்ரொபோசல் தான் கேட்கிறோம். டெஃபினெட்லி வீடு கட்டி கொடுக்கிறது அதில் கேட்கல. இது ஒரு ஃபெயில் ப்ராஜெக்ட் பில்டிங் இஸ் பீன் ஸ்டாண்ட் இன் தி டெஃபினெட் பெனின்சுலா ஃபார் கப்பிள் ஆஃப் இயர்ஸ். அதால தான் நான் கேட்கிறேன்னு சொன்னால் அந்த செகண்ட் ரிக்வெஸ்ட் இஸ் when you are proposing this kind of a proposal, please consider the public void and public buildings. There are lot of area they are penetrated. அதில் இந்த தீர்த்தமான இடங்கள்ல மக்கள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருக்கிற வீதிகள் இருக்கு. அப்படியான ப்ரொபோசல் ஃபர்ஸ்டா எழுதுவோம். அது பிறகு வீடு இல்லாமல் 1000 சனங்கள் இருக்குது, வருமானம் இல்லாமல் இருக்கு, அப்படியான ப்ராஜெக்டுகள் எழுதுவோம். அதற்கு பிறகு நகர அளவு வரக்கூடிய 10 மாடி 20 மாடி 30 மாடி கட்டிடங்களை செய்யணும் என்று இந்த தாழ்வான அபிப்பிராயம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் பிளான் போடுறது நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிச்சிருப்பீர்கள். அந்த பேஸ்லைன் அனாலிசிஸ் செய்யறதுல பேஸ்லைன் அனாலிசிஸ்ல புரிந்து கொடுக்கிறது முக்கியமா மக்களுடைய தேவைக்கு மட்டும். ஸோ ஃபர்தர் ப்ரொபோசல்ஸ் ஏதாவது செய்யறதில்லை. இது சொல்றது குட் இன்டென்ஷன், பேட் இன்டென்ஷனுடைய யாரையும் காயப்படுத்துறதுக்கு இல்லை. அந்த ப்ராஜெக்ட் கொலாப்ஸ் ஆயிருந்தா திருப்பி ஒரு கிக் ஸ்டார்ட் உண்டு. கிக் ஸ்டார்ட். ஸோ we can do a kick start and run it finish quickly. And இந்த further வார காலத்தில் அப்படியே விஷயம் நடக்கிறதுல நாங்கள் அது ஒரு ஃபெயில் ப்ராஜெக்ட்ல இருந்தால் நாங்கள் லெசன் லேர்ன் டாக்குமெண்ட் இருக்காங்க. லெசன் லேர்ன் டாக்குமெண்ட் இருக்காங்க ஒவ்வொரு வயசுக்கும். அந்த லெசன் லேர்ன் டாக்குமெண்ட் என்று நாங்கள் செய்யணும். அதோட நம்ம கம்பெனிக்கு நாங்கள் மில்லியன் கணக்கில் பே பண்ணியிருப்போம் ப்ராஜெக்ட். ஆனால் அங்க செய்யறது ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்தியன் இந்த அரசாங்கம் நல்ல பேர் எடுக்கணும் என்பதற்காக மட்டும்தான் இதை கேட்கிறேன், மற்றபடி அரசியல் லாபங்களுக்காக அல்ல. நன்றி. ஆனால் இந்த நகர அபிவிருத்தி சபையினுடைய உதவி பணிப்பாளர் கௌரவ ஆளுநருடைய செயலாளர் குறிப்பிட்டது போல முழுமையாகத்தான் அதை கையளிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிற காரணத்தினால அந்த திட்டத்தை பூர்ணப்படுத்துறதுக்கு 2025ஆம் ஆண்டு பணப்பெறுமதியில் எவ்வளவு மில்லியன் ரூபாய் இந்த முழுமையாக செய்வதற்கு தேவை என்பதையும் அதை அவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் எவ்வளவு காலத்தில் அதை பூர்ணப்படுத்த முடியும் என்ற விடயத்தை நீங்கள் எங்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கும் தந்தால் நாங்கள் அது தொடர்பாக கௌரவ ஒருங்கிணைப்பு தலைவர் பார்லமெண்டத்திலே அல்லது நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை எடுப்பார். நாங்கள் தூங்கிட்டு எங்க நாங்கள் பிளவிட்டிருக்கோம் என்றதை பார்த்து 2.5 years ப்ராஜெக்ட் 2.5 years முடிய வரும். எங்க பிளவிட்டிருக்கோம் பார்த்து அடுத்தடுத்த வார சொல்ற லெசன் டே டாக்குமெண்ட் சொல்லி அந்த லெசன் டே டாக்குமெண்ட் என்னென்று கூட தெரியாமத்தான் சம்பந்தப்பட்ட அதிகாரி இருக்கிறார். அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை மட்டும்தான் நினைக்கிறது. யாரையுமே காயப்படுத்துவதோ அல்லது இந்த கூட்டத்தை குழப்பக்கூடிய எந்த தேவையும் எனக்கு இல்லை. அப்படி நான் இதுல கேட்டது உங்களுடைய கூட்டத்தை குழப்பவதா இருந்தால் நீங்க அனுமதியோடு நான் வெளியில் போறதுக்கு தயாரா இருக்கேன். நன்றி. மலைப்பகுதியில முன்னே ஆளுநரும் அரசாங்க அதிகாரியும் சேர்ந்து இந்த நிதியை அடிஷனலாக பெற்றவை. இப்போ இது தேவை இந்த ஆளுநர் செயலாளருக்கு 3 ஆண்டு வரலாறு தெரியும். அதனுடைய நான் வைக்கிற நீண்ட நேரம் கிடைக்காமல் கௌரவ ஆளுநர் அவர்களும் கௌரவ அமைச்சர் அவர்களும் பேசி யூடியோவில் அழைச்சி நீங்கள் மேலதிக நிதியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் இதை விவாதித்து கொண்டிருக்க தேவையில்லை. ஒவ்வொரு செயல் ப்ராஜெக்டுக்கும் மேலதிக நிதியை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த டிசிசி மீட்டிங் கூடுமையாக இருந்தால் எல்லா ப்ராஜெக்டும் செயலாகிக் கொண்டுதான் போகும். ஆகவே இது சம்பந்தமான அனுபவம் இல்லாதாக்கள் இதில் கருத்து தெரிவிக்கிறத நான் அவ்வளவு பெருசாக வரவேற்கிறேன். அப்படி கதைச்சு கொண்டிருக்கிறார்.
கலைக்கிறவங்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சதும் தெரியாதவங்க இல்லை, தெரிஞ்சவங்க கலைக்கிறேன். நான் சமயத்தில் வருஷம் இருந்தேன், நான் தெரியாமல் கலைக்கிறாங்க, அப்படியே தான் கலைக்கிறாங்க. அதால தான் அந்த புத்தக தொழிலாக இருக்கு. அது கலைக்கிறாங்க ஆளுநருக்கு தெரியும், எனக்கு தெரியும். சார்ஜோட போயிட்டு அவன் ஃபண்ட் அடிஷனல் 600 எடுத்து கொடுத்தோம் இந்த சபையில சொல்லியிருக்கேன். பலதரப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கு. அபிஷேக பற்றி நான் இங்கே கலைக்க வரையில்லை, அது என்னுடைய ஜப்பும் இல்லை. அது பியூரோக்ராட் அண்ட் பொலிட்டிஷியன். ஆல்ரெடியாக நான் சொல்கிறேன், ஆளுநர் இருக்கிறார், ப்ரொடியூசருடைய ஃபாலோ பண்ணுவார், செக்ரட்டரிக்கு தெரியும், ஹிஸ்டரி. அவர் அமைச்சர் அவர்கள் நாங்கள் இருக்க தலைவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதோடைய அதை நீங்களே பேசி எல்லாம் நாங்கள்லாம் கட்டிக்காரன் இல்லை, அவங்க விஷயத்துக்கு தெரியும் தானே. அது அந்த சுப்பீரியர் விஷயம். சரி, நன்றி. இதுல கேள்வி கேட்க மக்கள் பிரதிநிதி அடிப்படையில கேள்வி கேட்கிற உரிமை பாராளுமன்ற பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அதை உங்களுடைய பேருங்க மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் அதை தடுக்கலான்றதை அங்கிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் அனாமதமா இருக்கட்டும், அது வேற, அது வேற. ஆனால் நான் சொல்றது கவர்னரும் அமைச்சர் அவர்களும் உங்களுடைய அபிஷேகத்தை கேட்டு கதைச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. பொலிட்டீஷியன் அபிஷேகம் இல்லையே. இல்லை, அப்படி என்றால் இதுக்குரிய மக்களுடைய பிரதிநிதியோட கூட இங்க சேர்க்காது. அன்றைக்கு நீங்கள் மற்ற மக்களுடைய பிரதிநிதியாக வர முடியாது போயிட்டு அடுத்த முறை வைபந்தனாரு அங்கிடம் கேட்டுக்கொள்கிறேன். அது நான் ட்ரை பண்ணி விட்டுட்டேன். அதனாலதான் தனக்கு பிரதேசம் செய்ய நான் நினைக்கிறேன். அடுத்த முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன உங்களுக்கு மோசம் அடைகிறதுக்கு காலம் இருக்கு. எனக்கு இதுவே போதும். நான் சாதாரண தனி மனிதனாக பேசுறேன். கௌரவ ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், ப்ளீஸ் கௌரவ அமைச்சரும் ஆளுநர் அவர்களும் ஒரு கூடுதல் அது கூடுதல் எஸ்கலேஷன் எஸ்டிமேட் எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கு. தயவு செய்து அடிஷனல் ஃபண்ட் எடுத்து கொடுங்க, அவ்வளவுதான். சார், ஒரு நிமிடம் எனக்கு. நான் நகராபிவிருத்தி அதிகார சபையின் ஒரு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன், பிரதிபலிப்பாளர். நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சு தான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட், ஆனா அதுக்கான கன்சல்டன்சி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது CESL என்ற ஒரு அரசு நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான கன்சல்டன்சி செய்யணும். மந்த்லி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு மினிஸ்ட்ரி வரையும் போய்த்தான் மந்த்லி அதற்கான பண விடுவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்று பின்னேறம் வந்து நாங்க GA கூட அரசு அதிபர் கூட அந்த ரிப்போர்ட் எல்லாம் எங்களால் சமர்ப்பிக்க வைக்க முடியும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி கதைப்பது என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சகோதரி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5 ஃபேஸ் இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். 5 ஃபேஸ் இருக்கு, கவர்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். நடந்து கொள்ள தெரியாது வந்து அவமதிப்பதாகவே கருதுகின்றேன். இதில் நான் விவாதிக்க வரவில்லை. இல்ல, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறோம் என்று சொல்றார்கள். முதல் பக்கத்தில் இருக்கிற 5 பேர் எல்லா டிகிரியும் எல்லாரும் பதிவு பண்ணித்தான் வரணும்னா அதுக்குத்தான் இந்த அதிகாரம், இந்த கூட்டத்தில் எங்களுக்கான ஒரு அதிகாரம் தந்துதான் நாங்க இங்க வர அதிகாரம் தந்ததால உங்களுடைய தொழிலாளர்களுடைய மக்கள் பிரச்சனையில பாதித்திருக்கிறதாலதான் பொது பணத்தை விரயம் செய்கிற அடிப்படையில் மாத்திரமே உங்களோட கேள்வி கேட்கணும். உங்களுடைய கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அதை நீங்க ஒரு விடயத்தில் கேட்டா நாங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்க சொன்னாங்க பாரு, அதுக்கு மேல என்ன வேணும், இன்னும் சும்மா பீம் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. வந்து ஒருங்கிணைப்பு கூட்டமா அல்லது நேரடியாக பிரச்சனை வருதா நமக்கு? மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க இல்ல, மாஸ்டர் இருக்கு. அதெல்லாம் அவர் மாஸ்டர் முடிச்சாங்களா முடிக்கலாங்கிறது அந்த அது தேவைப்படாது. அதை சொன்னதுக்கு அஞ்சு பேஸ் இருக்கு. அந்த இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஏன்னு கேட்டால் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு டைம் போய் கொண்டிருக்கின்றது. சரியா? அதனால இதை குழப்பணும் என்று நினைக்காங்க. சரியா? கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு
திருப்பியும் நான் ஒரு செகண்ட் தாங்க இந்த மீட்டிங் வந்து ப்ரொடக்டிவிட்டியா செய்வதற்கு அல்லது இந்த மீட்டிங்ல யாரையும் கேள்வி வைக்கலாத நீங்கள் தான் செய்தல் என்பதுடன் இந்த அர்ஜுனா நீங்க கேள்வி கேட்டீங்க, அவங்க கேள்விக்கு அழகா பதில் சொன்னாங்க. அந்த பதிலுக்குரிய டாக்குமெண்ட் அனுப்பணும் சொன்ன பிறகு மைக்கெடுத்து சொல்லியிருக்கிறார். மைக்கெடுத்து சொல்லிதான் தான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறேன். அதான் நான் கேட்கிறேன். அந்த புதுப்பின் மாஸ்டர்ஸ் பிளானிங் எக்ஸிபிஷன் எவாலுவேஷன் கோர்ஸ் அங்கே ஸ்பேஸ் இருக்கு. அதை தான் கேட்கிறேன். உங்களோட அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களோட உரிமையை பாதுகாப்பது போலவே இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய உரிமையை நான் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு. அதனால வந்து இங்கே வந்து நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்ங்கிறது உண்மைத்தான், தலைவருங்கிறது உண்மைத்தான், அதற்கண்டு அவர்களுக்கு கீழானவர்கள் அல்ல. அதனால வேண்டி நாங்க எடுத்துக்கொண்ட நாங்களும் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கின்றோங்கிறத மறந்து விட்டு அவர்களுக்கு வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பிளீஸ் நான் கேட்டுக்கொள்றேன். நம்ம வேலையில் போக முடியாது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதியின் பிரகாரம் நாங்கள் இதனை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கும் அதாவது பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி இதற்குரிய நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்கின்ற போது இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இந்த வெள்ள அனர்த்தத்திலிருந்து ஓரளவுக்கு நாங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் என்ற ரீதியிலே பிரதேச செயலக ரீதியாக தயாரிக்கப்பட்ட திட்ட முன்மொழிவுகள் இதிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு மேலதிகமாக உங்களுடைய அவதானிப்பில் ஏதாவது திட்டங்கள் இருப்பின் எதிர்வரும் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நீங்கள் அந்த திட்ட முன்மொழிவை முன்வைப்பீர்களாக இருந்தால் நாங்கள் அதனை பரிசீலிக்கலாம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய திட்ட முன்மொழிகள் நேற்று எங்கள் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்ட பின்னர் கிடைக்கப்பட்டபடினாலே நாங்கள் அதனை அடுத்த கூட்டத்திற்கு சமர்ப்பித்து அந்த திட்டங்களுக்குரிய திட்ட தயாரிப்புகளையும் இதிலே இல்லாத திட்டங்களை நாங்கள் தயாரிக்க வருகிற ஏற்பாடுகளை செய்கின்றோம். ஆகவே அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு முன்னர் உங்களுடைய திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கலாக இருந்தால் நாங்கள் அதற்குரிய திட்ட முன்மொழிவுகளையும் தயாரித்து சமர்ப்பிக்கலாம். ஆகவே இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் தேவைப்பாடுகள் இருக்குமாக இருந்தால் கேட்கலாம். அல்லது நாங்கள் அனுமதியை கொடுப்பதன் மூலம் இதில் அனுமதி வழங்கப்படுகிற நோக்கம் நாங்கள் அமைச்சருடைய நிதியை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே. அரசாங்க அதிபர் அவர்களே, கடந்த மாதம் நடந்த அனைத்து மகத்துவம் அந்த வடக்கு மாகாண சபையின் சார்பாகவும் பிரதம செயலாளர் சார்பாகவும் நல்வரவையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இங்கு வருகை வந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடக்கு மாகாண சபையின் சார்பாகவும் பிரதம செயலாளர் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களையும் நல்வரவையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பிரதம செயலாளர் அவர்கள் முக்கிய கலந்துரையாடலுக்கு செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் இங்கு வர முடியவில்லை என்ற அந்த செய்தியையும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய நிதி 2024 ஆண்டுக்கான திட்டங்கள் தொடர்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் அமைச்சு, விவசாய அமைச்சு, கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, மகளிர் விவகார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மொத்த ஒதுக்கீடாக 597.794 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இற்றவரை 294.434 மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கு. இது கொடுப்பனவு செய்யப்பட்ட உறுதிச்சீட்டுகளின் அடிப்படையில் போடப்பட்ட முன்னேற்றம். ஆயினும் பௌதிக ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் இதன் முன்னேற்றம் 2024 ஆண்டு 31 டிசம்பர் மாதம் நிறைவு செய்வதற்கான முழு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்கள் உங்களுடைய கோவைகளில் வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விளக்கங்கள் ஏதும் தேவையாயின் நீங்கள் கேட்கும்போது அதற்கான திணைக்கள தலைவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் அதற்கான பதில்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். நன்றி. பொழுது முறை பாராளுமன்றத்திலும் கூட ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கின்றார். அதனால் இது சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்ற வகையில் கூடுதலான கவனத்துக்கு எடுத்திருக்கின்றோம். அதனால் அது எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய மனித சமூகத்துக்கு மனிதாபிமானத்தோடு பார்க்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற திசையை நோக்கிய நகர்வுகள் இடம்பெறும். அதன் போது நிச்சயமாக 100% மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்கான கவனத்தை எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு. இது சம்பந்தமான ஒன்றரை கேள்விகள் இருக்கு, கேட்கலாமா அல்லது அரசாங்க அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடாது என்ற அடிப்படையில் கடந்து போக விரும்புகிறீர்கள்? கேளுங்கள்.
இதுல உள்ளூராட்சி அமைச்சில் பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா 226 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல 132 மில்லியன் மட்டும்தான், அதாவது கிட்டத்தட்ட அரைவாசி பாதிக்கப்படையில இன்ட்ரெஸ்ட்ல இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதிக்கப்படையிலன்றதில்ல, நான் அதுல வலியுறுத்தி கூறியிருந்தேன். அதாவது நிதி உறுதிச்சீட்டுகள் வழங்கப்பட்டு கொடுப்பனவு செய்யப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் தான் இதுல போடப்பட்டிருக்கு. இப்போது உறுதிச்சீட்டுகள் எங்களோட கைகளில் இருக்கு. அந்த கொடுப்பனவு 31ஆம் தேதி 12ஆம் மாதம் வழங்கப்பட்டுவிடும். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபண்டுமே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில. அப்படியான விடயத்துல சந்தோஷம் இருந்தா விவசாய அமைச்சுல மொத்தம் 43 மில்லியன் 26 மில்லியன் தான் பாவிச்சிருக்கிறோம். 182 மில்லியன் கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல 35 மில்லியன். நான் 31ஆம் தேதிக்கு இடையில நீங்கள் இதெல்லாம் 100% காட்டுவீங்களா? ஏனென்றால் இதுல இருக்கிற அவையில இருக்கிற பெருமானாக்களுக்கும் இதை பார்க்கறதுக்குரிய சான்ஸும் இல்லை. மற்றவர்களை கைதட்டி சிரிக்கிறார்கள். இது சம்பந்தமான எல்லாம் அரசியல் கட்சிகள் சார்ந்தார்கள் என்றால இது சம்பந்தமான அறிவுகள் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க விரும்பல. நீங்கள் if you are driving through Colombo to Jaffna, you can see a big difference from Kurnagal, Anuradhapura. Then when you come to Vaini, you can see this is Vaini, is Tamil area. And you can come to Kilneti, you can clearly see this is Kilneti, this is Tamil area. You can come to Jaffna, go to the Jaffna town, and compare the Jaffna town with Kandy town and Kurnagal town. There's a lot of difference. The only thing is, we have they are allocating the money. The government is allocating the money. Unfortunately, we are more smart enough. Just like she said, she said that she knows the project management. Unfortunately, she doesn't know what are the 5 steps in the project management, which is in the first paper. So I would like to tell this to the audience that this is very important, and I am clearly know that nobody will object this because most of the people doesn't know what I am talking. இதுல செலவழிக்கப்பட்ட மொத்த அமௌண்ட் ஒரு 10%, only 10%, 20%, 30%. நாங்கள் அடுத்த PSS ப்ராஜெக்ட் சம்பந்தமாக கதைப்போம். அப்போது எங்களுடைய வைத்தியர் சத்துமதி அவர்களும் பதில் சொல்வார் நினைக்கிறேன். இதுல நாங்கள் எங்களுடைய பொதுமக்களுக்கு வந்து இது சம்பந்தமான அறிவுகள் இல்லை. ஒருத்தருமே இது சம்பந்தமா உதாரணத்துக்காக நான் 38 வருஷம் வாழ்க்கையில டிசிசி மீட்டிங்ல என்ன கதைக்கிறது நான் பார்த்ததே இல்லை ஒரு டாக்டரா. அதனால இது ஆனா நான் கதைக்கிறபடியா ஒவ்வொரு வீட்டு குழந்தை பிள்ளைக்கும் டிசிசி மீட்டிங் என்ன தெரியும் டவுட் இருந்தா உங்களோட வீட்டுல இருக்க பிள்ளை போன கேட்டு பாருங்க. ஒரு தண்டவஸ் கழிச்சு டிசிசி மீட்டிங் என்ன சொல்லிக்கணும். இதுல கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் உண்டு. கிட்டத்தட்ட 80% நிதியை திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். நாங்கள் எங்களுக்கு அங்க படிப்புக்க சொல்லுவினோம். Arasanga, the only province that are supporting to the government is Patna and Eastern. Just because we have too much knowledge in the administration, therefore we don't spend any kind of money. We send everything back to the government and we blame the government that they are not supporting. That's the truth. எங்களுக்கு அவங்க தார காசை பாவிக்கவும் தெரியாது. பாவிக்கு யாராவது கேட்டுட்டாங்களா we know project management சொல்ல, but she doesn't know. I don't know whether you have the qualification as you have said this in this big committee that you said you claimed that you are the masters in project management, isn't it? You claimed it or not? உங்களை தமிழ்ல கேக்குறேன். நீங்க சொன்னீங்க தான் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் இருக்குன்னு. So you doesn't know what is the steps in project management. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே ப்ளீஸ் இத கௌரவ அமைச்சர் இதை நீங்கள் இதை சொல்ல வேண்டும் என்றால் பொதுமக்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் எவ்வாறு நிதியை பாவிக்கிற எந்த அடிப்படையும் தாரவில்லை. இதுல கொஞ்சம் இம்போர்ட்டர்ஸ் இருக்கணும். இதை இன்றைக்கு நான் என்ன போய் எழுதினோம்டா அத்துனா சபை அவ்வளவு எழுதுவார்கள். பொதுமக்களுக்கு அந்த வேலைக்கு தான் நம்ம இருக்கிறோம். அந்த வேலைக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. சரியா? மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய வேலை தான் இருக்கு. சரியா? ஒன்று நான் சொல்லிக் கொள்றேன் என்னன்னு கேட்டா, இப்போ இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு இது லாஸ்ட் டைம் ஃபைனல் டைம். சரியா? இந்த ஃபைனல் டைம்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த இது சம்பந்தமான கேள்வி எங்களுக்கும் இருக்கு. சரியா? பட் ஆனா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுதான் இது நாள் வரைக்கும் நடைமுறை. அதனால நான் அர்ஜுனாவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். அடுத்த வருஷத்திலிருந்து இவ்வாறு இடம்பெறாது என்கின்ற உறுதிமொழி நான் சொல்றேன். என்னண்டா நாங்க முதல் இன்றைக்கு இருக்கின்ற இதுகளை தெரிஞ்சு கொண்டு அடுத்த வருஷத்திலிருந்து இதுல எதுவும் வினைத்திறனற்ற செயல்பாடு இருக்குமாக இருந்தா அதை வினைத்திறன் உள்ளதாக மாற்றிக்கொள்ளுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுப்போம். அதற்கு நாங்க முரண்பாட்டு அல்ல உடன்பாட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேலை செய்யறதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அமைச்சர்களே எங்களுடைய இந்த இது அதாவது அரசாங்கமாக இருக்கட்டும் செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் சொல்வார்கள். அதாவது நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், எங்கே பிழை விட்டு இருக்கிறோம், அதனால் அடுத்த கட்டம் ஏன் அந்த பிழைக்கு போகக்கூடாது. இப்போது எந்த அரசாங்க அதிகாரியாவது சொல்லுவாராக இருந்தால் அரசாங்க அதிகாரியாக எனக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாது என்று NDP அரசாங்கமும்
மீண்டும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும். நான் ஒரு NPP அரசாங்கத்தின் மனத்துடன் சப்போர்ட் என்ற அடிப்படையில் உங்களுக்கு உதவுவதற்காக இந்த கேள்வியில் கேட்டுக்கொண்டிருக்கேன். நன்றி. சொல்ல வேண்டியிருக்கு. இது என்னென்றால் இது இப்போ டிசம்பர் மாதத்தின் ஜனவரி மாதம் நடைபெறுகின்ற போது மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் 2024ஆம் ஆண்டிலே கிடைக்கப்பெற்ற நிதியிலே எவ்வளவு நிதியை செலவு செய்யப்பட்டிருக்கின்ற என்ற விவரம் வளமையாகவே நாங்கள் காட்சிப்படுத்துகிற முடியும். அது நாங்கள் அடுத்த கூட்டத்தில் நிச்சயமாக காட்சிப்படுத்தும். இதுல கணக்கு இடங்கள் பிளாங்கா இருக்கு, அவருக்கு பார்க்க சான்ஸ் இல்ல பப்ளிக். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறை பார்ப்போம் 65 மில்லியன் செலவு விவரம். நீங்க டிசம்பர் மாதம் சொல்றீங்க 9 மில்லியன் தான் பாவிக்கிறோம். 65 மில்லியன் மொத்த தொகையின் 9 மில்லியன் தான் பாவிக்கிறோம். அப்ப கார்னர்ல வாழ்க்கையில ரோடு போடப்படாது. நாங்கள் சாட்டி கடற்கரைக்கு ஒரு சுற்றுலாத்துறை வரப்போறதில்லை. இந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான அமைச்சர் யாராவது இருக்கிறீங்களோ? கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு என்னென்றால் இந்த திட்டங்கள் யாவும் பாரிய திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேலை திட்டங்களை முடிவுறுத்தி எங்களுக்கு உறுதிச்சீட்டுகள் கிடைக்கும் போதுதான் நாங்கள் கொடுப்பனவு வழங்கக்கூடியதா இருக்கும். அதனை பொதுமக்களுக்கு அறிக்கையிடக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில இந்த டிசம்பர் மாத கடைசியில இந்த திட்டங்களுக்கான உறுதிச்சீட்டுகள் எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் அதற்கான கொடுப்பனவு செய்து 25ஆம் ஆண்டுக்கான முதலாம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உங்களுக்கு அதனை நீங்க சொல்லலாம். அந்த கடைசி லைன் 100% அந்த லைன் இன்னும் போட்டு தரையில இருந்தால் மாதம் முடியல பில் வரவில்லை என்று ஃபர்ஸ்ட் 25% கன இடங்கள் நிரப்பப்படாமல் அதுக்கு காரணம் என்ன? ஏனென்றால் பொதுமக்களுக்கு விளங்கணும், பொதுமக்களுக்கு தெரியுது இன்னும் நடக்குது, ரோட்டு போடுறாங்கன்னா போயிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் பொதுமக்களுக்கு. அந்த அளவுதான் பொதுமக்களும் நாங்கள் அந்த வீதங்களை தாண்டி அந்த ப்ராஜெக்ட்ஸ் அங்கால போயிட்டு அதாவது நீங்க பிளான் எடுத்துருக்கீங்க அப்படியா? ஆமாம். அந்த 50 வீதம் 75 நான் கேட்கிறேன். வீடமைப்பின் இதுல ஃபர்ஸ்ட் 25% முதல் காலாண்டுல என்ன செய்திருக்கீங்க? எவ்வளவு வீதம் ஏன் போடப்படல? அதுல பூர்த்தியாகி 75 வீதத்துல 9 வீடுகளும் 5 வீடுகள் 100 வீதமாக பூர்த்தி அடைந்தது. 50 வீதம் 25 வீதம் பிளாங்கா இருக்குது. அதை தாண்டிட்டு அதை தாண்டி 75 வீதத்துக்கு வந்துட்டு. அப்ப நீங்க அதுல போட்டுக்கலாம். அப்பதான் மற்ற பாக்கடாக்களும் 25 வீதத்துல இவ்வளவு வீதம் செய்திருக்கிறீங்க, 50 வீதத்துல இவ்வளவு செய்திருக்கிறீங்க, 75 வீதத்துல இவ்வளவு செய்திருக்கீங்க பேட்ல போடுங்க. நான் சொல்ற விளங்க உங்களுக்கு. அப்பதான் ரிப்போர்ட்ல பார்க்கவே ஒரு கம்ப்ளீஷன் லுக் கொண்டு வரும். அல்லது நீங்கள் என்ன நீங்கள் 75 வீதத்துல 5 சொல்லி முடிப்பீங்க நீங்கள்? ஐயா அதெல்லாம் தாண்டி அது 75 வீதம் 100 வீதத்துக்கு வந்துட்டது. எனக்கு அது தெரியும். அப்பயே அது ஃபில் பண்ணப்பட வேண்டிய நான் கேட்கிறேன். ஃபில் பண்ண வேண்டிய நிலையில எந்த வீட்டு திட்டமும் இல்ல. விளங்குது. ஃபில் பண்ண 25 வீதத்துல எந்த வீட்டு திட்டமும் இல்ல. அதாவது அத்திவாரம் போட்ட நிலையிலேயோ அல்லது கூரை வேலை அந்த நிலையிலயோ வீட்டு இல்லாதபடியா 100 வீதத்துக்கு சொல்றதுக்கான கேட்கிறேன். எது தெரியாதுல்ல? வடக்கு மாகாண சபையினுடைய 2024ஆம் ஆண்டின் திட்டங்களை உத்தியோகத்தர்களுக்கு பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறேன். அந்த வகையில என்னுடைய கடமையை முதல் செய்ய விடுங்க. அந்த வகையில நெக்ஸ்ட் அடுத்தது போடுங்க. இல்ல நான் சொல்றதால சொல்லுங்க. உங்களுக்கு இது பல சொல்லலாட தெரியாது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் 25% எவ்வளவு பெர்சன்டேஜ் முடிச்சிருக்கீங்க? நீங்க சொல்லிருக்கீங்களா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? இதுல அடுத்ததாக கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்றால் இந்த கூட்டம் இருக்கிறது பிரயோசனம் இல்லை. நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சமர்ப்பணத்தை செய்யலாம் நினைக்கிறேன். அதனை முடித்த பின்னர் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு பதில் சொல்லாம போகிறார்கள். உறுப்பினர் சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் கேட்டா நான் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் உண்டு. உல்லாச பயணத்துறைக்கு 65 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்குது. 9 மில்லியன் தான் செலவழிக்க. ஆனா அப்ப பெண் ஒரு 10 நாள் தான் இருக்கு. இந்த 10 நாள்ல மற்ற 55 மில்லியனையும் ஒதுக்கப்படுமாங்கிற பிரச்சனை உண்டு இருக்குது. அப்ப அதனால வேணும் அது அப்படியே ஒரு நிலைமை வருமானு அதற்கான ஏதாவது புதிய தகவல்கள் இருக்குது அதுகளுக்கு சொல்ல வேண்டிய அமைச்சரவை இதுவரை 65 வீதத்துல 9 மில்லியன் செலவழிச்சு நீங்க போட்டிருக்கணும். அது குள்ளுக்குள்ள இருக்கணும். இது அந்த வாழைப்பழம் மட்டும் கேட்டா அது இந்த வாழைப்பழம் மாதிரி. அப்ப அதனால அர்ஜுன அதனால வேண்டி நாங்க முதல்ல எங்களுக்கு அந்த தகவல்களை சொல்லுங்க. சரியா? உண்டு
ரெண்டாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இந்த வருஷம் செய்ய முடியாத வேலைகள் அதை நாங்கள் அடுத்த வருடத்துக்கு கொண்டு போற வேலைகளும் இருக்குது. அப்படி ஒன்றும் இருக்குமான்னு அதையே நீங்க சொல்லுவீங்களான்னு இங்க இருக்கின்ற இந்த கேள்வி பதில்கள் இந்த சிக்கலுக்கு செயலாளர் இங்க இருக்கிறார், அவர் சொல்லுவார். கௌரவ அமைச்சர்களே, இப்ப நாங்கள் மொத்த செலவு 65 மில்லியன் அரசாங்கம் தந்திருக்கு. கவர்மெண்ட் has provided 65 million, whereas we spent only 9 million now. So how can we say we have spent 55 million? Yes, please, secretary. சார், இதில் உள்ளூராட்சி அமைச்சுக்கு கீழே திணைக்களங்களும் 2 சபைகளும் வருது. இதில் வீடு அமைப்பு மட்டும் நாங்கள் நேரடியாக அமைச்சு செய்யுது. இது மிக மிக குறைவு, 30 மில்லியன் 20 வீடு தான். இந்த வீடுகள் அந்தந்த சொந்த வீட்டுக்காரரே செய்கிற வேலையால் அதால் இந்த வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சுது. ஆக 4 வீட்டுக்கு இன்னும் ஃபைனல் பேமெண்ட் 1 லட்சம் கொடுக்காம இருக்குது. ஏனெண்டா இந்த கதவை போட முடியாமல் இருக்கிறோம். அதை போட்ட உடனே அந்த பேமெண்ட்டு முடிச்சிடுவோம். எங்களோட பெர்சன்டேஜ் இப்போ குறைவாக காட்டுறதுக்கு காரணம் என்னென்றால், எங்களுக்கு கீழே 2 பெரிய திணைக்களங்கள் இருக்குது. ஒன்று வீதி RDD, ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், மற்றது உள்ளூராட்சி திணைக்களம். இந்த 2ம் தான் கூடுதல் நிதியை பாவிக்கிற நிறுவனங்கள். வருஷ கடைசியில் தான் எங்களுக்கு மாகாண சபைக்கு நிதி கிடைக்கிறபடியால் இந்த RDD தந்த வேலையெல்லாம் 100% ஏற்கனவே தந்த அது செய்து முடிச்சிட்டுது. இப்போ மேலதிக நிதி தரப்பட்டிருக்கு. RDDக்கு ஒரு 15 நாளுக்கு முதல் தான் அந்த நிதி எடுத்தது. இப்போ நாங்கள் 100% காட்டணும்னா அந்த நிதியை நாங்கள் எடுக்காமல் இருந்தால் நாங்கள் 100% இப்போவே RDD என்ஜினியர் இருக்கிறார். ஆனால் மேலதிக நிதி ரோட்டுகள் திருத்துறதுக்கு தேவையானபடியாக இப்போ தான் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையில் RDD அந்த வேலைகளை முடித்து செய்யும். RDD 100% தன்னுடைய தனக்கு தந்த நிதியை ₹1 திரும்பாமல் செய்யக்கூடிய ஒரு திணைக்களம். அந்த வகையான பயிலத்தை அதே மாதிரி சுற்றுலாத்துறையும் எங்களுக்கு தான் வருது. உண்மையாக என்னென்னா சுற்றுலாத்துறை மத்திய அரசால் தான் செய்யப்படுது. எங்கள்கிட்ட டூரிசம் பீரோன்ற ஒரு சிறிய அமைப்பு, புதிய அமைப்பு தான் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த நிதியையும் நாங்கள் தான் கவனித்து கொள்கிறோம். இதில் அந்த பெருந்தொகையான நிதி எங்கே வருதுன்னு சொன்னால் ஒரு 69 மில்லியன் நிதி கிடைச்சிருக்குது. அது 3 வருஷத்துக்குரிய திட்டம். இப்போ அது டெல்டியில் 2 கட்டிடங்கள் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதை நாங்கள் நேராக செய்கிறதில்ல, பில்டிங் டிபார்ட்மெண்ட் தான் அதை செய்கிறது. ஆரம்பிச்சிட்டுது. அதாவது இந்த வருஷம் உண்மையாக நாங்கள் அதில் 16 மில்லியன் செலவழித்தா எங்களுக்கு 100% காட்ட முடியும். உண்மையாக நாங்கள் அந்த வீதங்களை பற்றி அது கவலைப்படுறதில்ல. வேலை குவாலிட்டியாக முடியணுமென்றதை தான் பார்க்குறோம். அந்த நிதி திரும்பி போகிறது அண்ட் ஒரு இது கிடையாது. எங்களுக்கு தார இம்ப்ரெஸ் அத்தனையும் நாங்கள் செலவழிப்போம். எந்த கன்சர்ன் ஐயா, வார நிதி அவ்வளவு எங்களுடைய ஏரியாவுக்கு போகணும்ன்ற மட்டுமே இந்த நாளைய பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு நேரம் எழும்பி நாங்கள் கேட்கலாம். இந்த நிதி காணாது தந்தது 100% பாவிச்சிருக்கிறோம். அதே நேரம் பாருங்க, உள்ளூர் அதிகார சபை வீதியில 42 மில்லியன் தந்திருக்கணும். அதுல நீங்கள் இன்றைக்கு 13ஆம் தேதி வரைக்கும் 13 மில்லியன் தான் பாவிச்சிருக்கீங்க. எத்தனையோ உள்ளூராட்சி அதிகார சபை வீதிகள் புனரமைக்கப்படாம எனக்கு எழுத்து மூலம் அனுப்பி கொண்டிருக்கணும். இது உங்களை குறை சொல்வதற்கான எந்த ஒரு நோக்கம் எனக்கு இல்லை. அப்படி ஒரு அரசியல்வாதியா வாரதா இருந்தா ஓலவெல்ல இருந்து இதே மாதிரி கொடியேற்றி போட்டு வந்திருப்பேன். நான் அப்படி ஒரு தேவை எனக்கு இல்லை. நான் இப்போது அரசியல்வாதியானது மக்கள் என்னிடம் கேட்பதை அரசியல்வாதிகளிடம் அனுப்புவதற்கு அரசாங்க ஊழியர்களிடம் அனுப்புவதற்கு மட்டும்தான். இந்த மொத்த 42 மில்லியன்ல உள்ளூராட்சி அதிகார சபையில 10 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கீங்க. அப்ப எனக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்டா, ஐயா மிச்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்ல. அதுக்குரிய பில் வந்தா பிறகு நீங்க ப்ரொஜெக்ட் கமிஷன் ரிப்போர்ட் அனுப்பி நீங்கள் 31ஆம் தேதி 100% காட்டுவீங்கன்னு சொன்னாலே சந்தோஷம். அதை விட்டுட்டு நாங்கள் கேள்விகள் அங்கால கேள்வியை கொண்டு போறது, பிரசன்டேஷன் செய்கிறது, அல்லது மாஸ்டர்ஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜர் பட்ஜெட் போது முதல் பேச தெரியாம இருக்கிற மாதிரியான பதில்களை சொல்லாதீங்க. அர்ஜுனாட கேள்வி, அர்ஜுனா எம்பியோட கேள்வி நியாயமான கேள்விகள் இருக்குது. அதுல இடையில புகுந்து மத்தாக்களுக்கு தனிப்பட்ட இதை அது கொஞ்சம் நிப்பாட்டி கொள்வோம் ப்ளீஸ். சரியா? ஆனா அர்ஜுனா கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்குதுன்னு கேட்டா ஒதுக்கப்படுகின்ற நிதி 100% நடைபெறுதா இல்லையா என்பது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய உரிமை இங்க இருக்கின்ற எல்லாத்துக்கும் இருக்குது. சரியா? அப்ப அதற்கான பதிலோட சரியா இருங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிக் கொள்றோம்.
அதே நேரத்தில் இந்த அர்ஜுனா தனிப்பட்ட ரீதியான தாக்குதலுக்கு தனிப்பட்ட ரீதியாக அவர்கள் அது வேண்டாம். ஏன்னு கேட்டால் இப்போ நாளைக்கு நாங்கள் அவங்களோட வேலை செய்யணும். இல்ல இதுல என்ன தவிர மிச்சம் யார் சொல்ல விட்டாலும் தனிப்பட்ட ரீதியாக நான் கேள்வி வைப்பேன். என்றால் நான் என்ன கேள்வி கேளாதானே நீங்க இவ்வளவு நேரம் நான் தான் உங்களுக்கு நான் சப்போர்ட்டா பேசுறேன். இல்ல சார், என்னென்றால் இந்த விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படவில்லை. இந்த மாதிரியான கேள்விகள் கட்டாயம் கேட்கப்பட வேண்டும். அது இந்த மாதிரி அது உள்ளுக்கு தனி நபர்களை எடுக்க வேண்டாம் ப்ளீஸ். சொல்லுங்க செயலாளர் அவர்களே. சார், எங்களுக்கு உள்ளூராட்சி எல்லாம் 34 மன்றங்கள் இருக்குது. வீதிகளை வந்து அவன் நேரடியாக தான் செய்கிறது. எங்களுக்கு ரோட்டுக்கு தந்த காசு 1 ரூபா கூட திரும்பி போகாது. நாங்கள் டிசம்பர் 31 முடிப்போம். எங்களுக்கு உண்மையாக நீங்கள் இப்போ போன இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு இந்த வருஷம்தான் முதல் ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடிய காசு கிடைச்சிருக்கு. இதை போல் எங்களால் நீங்கள் 50 மடங்கு தந்தாலும் வேலையெல்லாம் செய்ய முடியும். இப்போ பிரச்சனை நாங்கள் சிலுவண்டதில்லை. உண்மையாக எங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்குற காசு குறைவேண்டது தான் பிரச்சனை. Impressed 64 million, 9 million mattem. I would like to say this in English, so this goes to the media. They have spent you 64 million, and otherwise you have spent only 9 million. Then you can't claim the government saying that they are not allocating enough money. First, we have to spend this money, and then we can ask more. Isn't it? Kaurava அமைச்சரவர்களே, நாங்கள் தந்த முழு தொகையும் செலவழிச்சு போட்டு நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் எங்களுக்கு காணாதென்று கேட்பது நியாயமா, அல்லது 65 மில்லியன் தந்த போது 9 மில்லியன் மட்டும் செலவழிச்சு போட்டு காணாது கேட்பது நியாயமா? நீ சொல்றது சரி. நம்ம இந்த இதை இப்படி விடுவோம் சரியா? நாங்க அடுத்த அறிக்கையில இருக்குது. அடுத்த எங்களோட கூட்டம் இருக்கு தானே, அந்த கூட்டத்தில் வருகின்ற அறிக்கை இறுதி பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்க கேள்விகள் மேலதிகமாக கேட்போம். அதே நேரத்தில் அடுத்த வருடம் இதை விட நாங்கள் வேகமான முறையில் நன்றி ஐயா. பப்ளிக் இந்த மணியை நாங்கள் சரியாக பாவிக்கல என்றது குற்றவியல் சட்டத்தின் ஒரு சரத்தில் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்பதை சொல்லிக் கொள்றேன். நன்றி. இதுல கௌரவ அமைச்சர் சாதாரணமாக பிரதேச சபை வீதிகள் கூட காப்பேட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் வடக்கிலே முக்கியமாக மாநகர சபை ரோட்டுகள் கூட நாங்கள் இப்போது தெளிவாக பார்க்கலாம், எங்களுடைய கல்லும் தாரம் போடப்பட்டிருக்கிறது. ஏன் எங்களுடைய பிரதேச சபை அல்லது மாநகர சபைக்கு உட்பட்ட வீதிகள் மொத்த மேப் ஒன்றை நாங்கள் தயார் செய்து ஒரு மொத்த பேஸ்லைன் சர்வே ஒன்றை செய்து பிரியாரிட்டி அடிப்படையில் செய்யாம இப்படி ஒவ்வொருவரால் முன்மொழிகிற திட்டங்களை செய்து போட்டு மொத்தமாகவே ஜாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார், வவுனியா போன்ற இடங்கள்ல எல்லா இடமுமே நாங்கள் ஏன் ஒரு தடவை ஒரு பேஸ்லைன் அனாலிசிஸ் ஒன்று செய்ய முடியுமா என்பதை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கேட்டால் அப்போது அந்த அரசியல் சார்பான இப்ப நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வீட்டுக்கு வாசலுக்கு தேவை என்றால் நான் ப்ரொபோசல் கொடுப்பேன். அப்படி சில பேர் கொடுத்திருக்கணும். அது மாதிரி அப்படி அல்லாமல் அரசியல் சார்பற்ற ஒரு மக்களுடைய தேவைன்ற அடிப்படையில் நாங்கள் இதை செய்ய முடியுமா என்று இருக்கா எங்களுடைய தலைவர்கிட்ட கேட்டு சொன்னீங்கன்னா நன்றி. ஏன்னு சொன்னா நாங்கள் இப்ப தனித்தனியா நாங்கள் பிரேரணையை வைக்கல, அடுத்த முறை எனக்கு ஓட் வர வேண்டும் என்றதுக்காண்டி நான் வெளியாமத்தில் கட்டாயம் கேட்பேன். என்றால் சாவச்சேரி ஆல்ரெடி எனக்கு ஓட் இருக்கு. அப்படி அல்லாம நாங்கள் ஏன் ஒரு எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு ஜஸ்டிபிகேஷன் மாதிரி உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் மதிப்புக்குரிய அமைச்சர் மகேஸ்வரன் மறைந்ததன் பிற்பாடு இங்கே முக்கியமான சுற்றுலாத்துறையான காரநகர்ல முக்கியமான பெரிய வீதிகள் கூட குண்டும் குழியுமா இருக்கு. நீங்க போய் பார்த்தா தெரியும். ஆனால் நீங்கள் வட்டகத்திக்கு போய் பார்த்தா தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறியனுடைய வீட்டுக்கு போகின்ற வாசல் வரைக்கும் காப்பை போடப்பட்டிருக்கிறது. அப்படியான நிகழ்வுகள் அல்லாமல் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே மக்களுடைய தேவை என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் மக்களுடைய தேவைகளை ஆராய்ந்து செய்யுமா அல்லது பெரியவளானில் என் வீட்டு வாசல் வரைக்கும் போட்டு தர முடியுமா என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்றேன். இல்ல அர்ஜுனா, எம்பி சொல்லுகின்ற விடயத்துல ஒரு சில விடயங்கள் உண்மை இருக்குது. அதுகள் சம்பந்தமாக கூடுதலான கவனத்தில் எடுக்கணும். அதே நேரத்தில் பண்ணிக்கு நாங்கள் இதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். ஒரு விடயம், அதாவது பிரதேச சபை, நகர சபை, அதே நேரத்தில் நகர அபிவிருத்தி சபை, வீதி அதிகார சபை, இந்த 3 நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து இந்த வீதிகளை புனரமைக்கின்ற வேலைகளுக்கான திட்டமிடலை செய்ய வேண்டும். அப்போ அந்த திட்டமிடலின் கீழ் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கின்ற ப்ரொபோசல் நிறைய வந்திருக்கிறது உண்மை. ஆனால் அதுகளில் ஒரு ஒருங்கிணைப்பு ஒன்று இல்லை. இன்னைக்கு வந்திருக்கின்ற நாங்கள் முதல்ல அந்த முன்மொழிவு வைத்தது கூட அதில் கூடுதலான சாவகச்சேரி பிரதேசத்துக்குரிய முன்மொழிவுகள் தான் கூடுதலாக இருக்கின்றது.
அதே நேரத்தில் ஏனைய பிரதேசங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு எல்லாருக்கும் தீவக பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அர்ஜுனா சொல்கிற மாதிரி காரைநகர் பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, வட்டுக்கோட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு வீதிகள் புனரமைக்கப்படாது இன்னமும் பழைய சரித்திர பாதைகளாகவே இருக்கிறது. ஐயா, சீமோர் கூட திருப்பி இயக்குவதாக அமைச்சரவையில் சொல்லியிருக்கிறார்கள். கார்னர் சீமோர் நிறுவனத்தை திருப்பி இயக்குவதாக. அதனால் கார்நகர் முக்கியமாக சுற்றுலாத்துறையாக இருக்கிறபடியால் கார்நகர் வீதிகள் கட்டாயம் புறநமைக்கப்பட அதனால் வேண்டி நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் என்னென்றால், இந்த நிறுவனங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு உருப்படியான திட்டங்களை தாங்கன்னு கேட்டால், அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் யாழ் மாவட்டத்துக்கு பெருந்தொகையான நிதி வருது. அப்போ அந்த நிதியை நாங்கள் இப்பயே நாங்கள் ரெடியாக இருந்தால் தான் நிதி கிடைத்த அடுத்த நிமிடமே நாங்கள் எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்க முடியும். இல்லாட்டி அடுத்த வருடம் நாங்கள் இந்த இப்படிப்பட்ட குறைகள்னா சொல்றதுக்கு வச்சுக்க கொள்ளக்கூடாது. அதனால தான் நாங்கள் இப்போ அரசாங்கத்திலேயே கேட்டிருக்கிறோம், அரசாங்கத்திலையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம், எல்லா ப்ரப்போசலையும் தாங்கன்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எல்லா ப்ரப்போசலுக்கும் இந்த வருஷம் காசு ஒதுக்க முடியுமா முடியாதுங்கிறது வேற பிரச்சனை. இருந்த போது ஒரு ப்ரப்போசல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதுகளுக்கு இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தேவையும் இருக்குது, அவருடைய முன்னுரிமை அளிக்கின்ற பிரதேசங்கள் இருக்கின்றது. உண்மையிலே முன்னுரிமையை கண்டு கொள்ளுகின்றவர்கள் அவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள். அப்போ அந்த பிரதிநிதிகளுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் நமது மாவட்டத்தை சரியான முறையில் இனம் கண்டு கொள்றதுக்கு உங்களோட உதவி தேவை. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் செயற்படும் தான் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக வெள்ளம் அழிந்துவிடக்கூடிய பொதுமக்களை பாதிக்காதவாறு அதில் செயற்படுத்த வேண்டும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவிட வீதிகள் என்கின்ற போது அது வடிகால் அமைப்பா அல்லது அதில் இருக்கின்ற இணைக்குறை அனைத்தையும் நிறைவு செய்கின்ற திட்டங்களாக எதிர்காலத்தில் இருக்கணுங்கிறதான். இப்போ யாழ் நகரத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்ற வேலையை எடுத்துக்கொண்டாலும் கூட யாழ் நகரத்தில் சும்மா வடிகால் அமைப்பு மாத்திரம் தண்ணியை போகிறதுக்கு மாத்திரமல்ல பிரச்சனை இருக்குது. அதில் அனைத்து வேலைகளையும் முன்னெடுக்கணும். அது நீண்ட நாள், குறுகிய கால, நீண்ட கால, மத்திய கால வேலை திட்டங்களோடு முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது அந்த வகையான வேலை திட்டங்கள் தான் வகுக்க வேண்டும். கௌரவ அமைச்சர், என்னுடைய வீடும் கௌரவ இந்திய வீடும் ஒரே ஏரியா இருக்கிறபடியா நினைக்கிறேன் என்னுடைய வீட்டுக்குரிய பாதையும் சேர்த்து போடப்படும். முக்கியமாக நான் சொல்ல வருவது வீதி அபிவிருத்தி மட்டுமல்ல, சுற்றுலாத்துறையா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய விவசாயத்துறையா இருக்கட்டும், சம்பந்தப்படுகின்ற அந்த ப்ரொஜெக்டுகளை எங்கள்கிட்ட அதை பார்க்க தெரிவினா இருந்தா நாங்கள் அதை ஆராய்ந்து மற்ற ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோட சேர்ந்து கலப்புமா இருந்தால் அதுக்குரிய ஒரு நல்ல இது வரும். நான் இதுல குறை கண்டுபிடிக்கிறதால நான் எதையுமே கொண்டு போக போறதில்லை என்னுடைய வீட்டுல. அதனால குறை கண்டுபிடிக்கிறதாக எல்லாத்தையுமே திருப்பி கதைக்கவில்லை. அப்படியான ப்ரொஜெக்டுகளை முதலே ஒரு PDF பண்ணி எங்களுக்கு இமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோட போய் கதைத்து அங்கே தேவையான ஒரு வீதியை விட்டு என்னுடைய வீதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தால் நானே சொல்லுவேன் போட வேண்டாம். ஆனால் என்னுடைய கௌரவ வைத்தியர் என்னுடைய வீட்டுக்கு அப்பால் என்பதால் வைத்தியருக்கு போடப்படும் போது என்னுடைய வீட்டுக்கும் பாதை போடப்படும் என்ற அடிப்படை நம்பிக்கையோட நல்ல விரும்பும் இந்த ஒரு நன்றி. என்னன்னா மேல எவ்வளவு வீதிகள் இங்கே இருக்குது செய்யப்படாமல் இருக்கிறது செய்தது. அதே நேரம் ஆடிக்கு எவ்வளவு இருக்குது, பிரதேச சபைகள், நகர சபை, மாநகர சபைகள் இருக்கிறது. இதுங்க அடுத்த கூட்டத்தில் பட்டியல் படுத்தினீங்க என்றால் அதில் முன்னுரிமையை கொண்டு வந்தாலே கன விஷயம் நடக்கும். கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைக்கு அமைவே நான் நினைக்கிறேன், ஏற்கனவே வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், உள்ளூராட்சி திணைக்களத்திலே தங்களுடைய வீதிகள் தொடர்பாகவும் அதிலே திருத்தப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பாகவும் அதற்குரிய மதிப்பீடும் அவர்களிடத்திலே முன்னுரிமை அடிப்படையிலே இருக்கின்றது. அதை நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு அவர்கள் அந்த தற்போதைய பெறுமதியிலே அதற்குரிய மதிப்பீட்டை மீள் செய்து அவர்கள் எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே சமர்ப்பிப்பார்கள். அந்த விவரம் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முன்னர் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 3 வீதிகளும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், உள்ளூராட்சி திணைக்களத்தின் வீதிகளுடைய விவரங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே அதுக்குரிய மதிப்பீட்டோடு உங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கௌரவ அமைச்சர்களுக்கு என்னுடைய முக்கியமான விஷயம், அந்த ஒரு மீட்டிங்ல ஒரு அனலைசிஸ் செய்யல அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறாங்க டெவில் வாக்கிங் சொல்றது அங்கே எல்லாருமே சார்பா கதைச்சு கொண்டிருந்தால் அந்த கௌரவ தலைவர்களுடைய கருத்தின்படிதான் இந்த இது நடக்கும். அங்கே ஒருவர் எதிர்த்து கதைத்து குறைகளை சுட்டுக்காட்டின் பட்சத்தில் சொல்றது இங்கிலீஷ்ல டெவில் வாக்கிங் தயவு செய்து யூடியூபில் அடுத்து வாசிக்குமாறு உங்களுடைய அன்பு பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிளானிங்ல ஒரு செக்ஷன் இருக்கு, டெவில் வாக்கிங், ப்ளீஸ் ரீட். சார் தலைவர் அதான் உங்களோட தான் நான் பேசுறதுலான் இருக்கேன். இதா மேலதிகமா எந்த திட்டம் நாங்கள் என்னென்றால் இதில் அடுத்த திட்டம் எங்களுடைய நடம் இந்த அஜெண்டாவில் போட்டிருக்கிறது.
அரசாங்க நிறுவனங்கள் பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அபிவிருத்தி சமகால தேவைப்பாடுகள் பிரதேச செயலாளர்களிடம் கோரி பெற்று இதில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவரங்கள் உங்களுடைய பார்வைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய தேவைப்பாடுகள் முன்னுரிமைகள் தொடர்பாக நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முன்னராக ஒரு 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்களிலே எங்களுக்கு இந்த விவரங்களுடைய முன்னுரிமையை நீங்கள் தரும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த கூட்டத்தில் இதற்குரிய அனுமதிக்கு கௌரவ அமைச்சர்களுக்கு மறுபடியும் முருகவள்ளி இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் த PSSP ப்ராஜெக்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பல பொறுப்புக்கூடல் அதிகாரிகள் யாராவது இருக்கிறார்களா இந்த PSSP ப்ராஜெக்டுக்கு? வாங்க, குட் மார்னிங். சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஜஸ்னாவில் வந்து 95 மில்லியன் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறேன் ஜஸ்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் 69 மில்லியன் தான் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆகவே மிச்சம் வந்து கிட்டத்தட்ட 84 லட்சம் ரூபாய் பெறுமதியானது ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவில்லை. ஸோ இந்த 10 டேஸ்ல 85 லட்சத்தையும் நீங்கள் வடக்கு மாகாண சபைக்கு இருக்கிற வைத்தியசாலைக்கு 85 லட்சத்தையும் 10 டேஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? அந்த படையத்த படம் தான் பார்க்கணும். 85 லட்சத்தை வித்தின் 10 டேஸ்ல செலவழிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது அதே மாதிரி பண்ணினால் சுகாதாரத்துறை தொடர்பாக எனக்கு தெரிந்தபடியாக இந்த கேள்வியில் உங்களுடன் முக்கியமாக என்னுடைய அமைச்சரிடம் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த ஜஸ்னாவில் PSSP ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகினது? இந்த கேள்வியை கட்டாயம் கேட்கணும் ஐயா. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் குறைகளை சுட்டிக்காட்டி தான் நான் ஒரு எம்பி ஆகினான். ஆகவே மிச்ச குறைகளையும் சுட்டிக்காட்டினா சில நாளைக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் இந்த நிமிடத்தில் விளக்க விரும்பல. நீங்கள் இதுல யாழ்ப்பாணத்தில் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில முக்கியமா உங்க வைத்தியசாலை அதிகாரி டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். இதுல என்னென்றால் மொத்த 95 மில்லியன்ல 69 மில்லியன் நீங்க பாதிச்சிருக்கீங்க. அது மாதிரி கிளிநொச்சியில 65 பாதிச்சிருக்கீங்க. முல்லைத்தீவுல 57 42. ஒரு காலத்துல போராட்டத்துல வரலாற்றுல எல்லாத்தையும் இழந்த ஒரு சமூகத்தின் 57 மில்லியன்ல 42 மில்லியன் தான் நீங்க பாதிச்சிருக்கீங்க. 90 மில்லியன் பவுன் வந்து பாதிச்சிருக்கீங்க. முன்னாடில 65 பாதிச்சிருக்கீங்க. PDFஸ்ல வந்து 21 மில்லியன்ல 140 மில்லியன் தான் பாதிச்சிருக்கீங்க. மிச்ச காசு அப்ப 21 மில்லியன்ல 140 மில்லியன் போனா மிச்சம் எவ்வளவு? அதுல 70 மில்லியன் இருக்கு. அப்ப அந்த 70 மில்லியனையும் 10 நாளில் படையப்பா மாதிரி நீங்கள் எவ்வாறு செலவழிக்கப்படுவது என்பதை தயவு செய்து சொல்லவும். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதாரத்துறை. நான் திருப்பியும் எடுக்கக்கூடிய காரணம் அடுத்த எலெக்ஷனுக்கு முடிவு. அது தவிர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த கருத்துக்கள் உதவும் என்பதால உங்களுக்கு கேட்கிறேன். அதோட PSSP ப்ராஜெக்ட் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். அதுக்கு சிறப்பு பரிசு கூட என்னுடைய வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் போய் வேண்டிக் கொண்டு வந்ததாக மோட்புத்தகத்தில் நான் பார்த்தேன். அதை நான் அடுத்த முறை என்னுடைய கௌரவ அமைச்சருக்கு தெரிவிக்கிறேன். என்றால் நாங்கள் சுகாதார அமைச்சு செலவழிக்கின்ற அதாவது வந்து அலோகேட் பண்ணுகிற மொத்த பணத்தையும் ஐயா நீங்கள் இதுல 10 வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 30% பாதிச்சிருப்போம், 40% பாதிச்சிருப்போம். முக்கியமாக எங்களுடைய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் பீடியாக இருந்த காலத்துல திருப்பி அனுப்பியிருக்கோம். முழு காசு திருப்பி அனுப்பிட்டு இங்க சனம் போய் கேட்கலையே மருந்து இல்லையே நாங்க சொல்லுவோம் கொழும்புல போய் இப்ப கூட நீங்கள் ஒரு ஆபரேஷன் செய்வதற்காக ஒரு ஆதார வைத்தியசாலையில ஒரு மருந்து இல்லைன்னு திருப்பி விடுகிறார்கள். இதன் மூலம் அரசாங்கத்தின் பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இது ஒன்றுமே யாருமே எந்த எம்பியையுமே பாதிக்கப்பட போவதில்லை. இதன் மூலம் அரசாங்கத்தினுடைய பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இதற்குரிய PSSP ப்ராஜெக்டுக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸையும் அடுத்த முறை சப்மிட் பண்ண தயவு செய்து கேட்கவும். அதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப் டு டேட் 348.914 மில்லியன். மிச்ச 10 நாள்ல 60 மில்லியன் பாதிக்கும். இல்ல பில்ஸ் இன் ஹேண்ட் 33.26 மில்லியன். ஓகே, மொத்தமா கூட்டிக்க 381 மில்லியன் வந்துட்டுது. அதனால 19 மில்லியன் செலவழிக்கிறது ஒரு கஷ்டமான காரியம் இல்லையே 10 நாள்ல. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த தலையங்கங்கள் போடும்போது ஒரு இயர் டைட்டிலோட போடுங்க. 2024, 2025, 2026 அதோட மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் போடுங்க. அப்பதான் ஐயா பாக்குறவர்களுக்கு தெரியும் இது இந்த வருடத்துக்குரியதல்ல, இது போன வருடத்துக்கு இல்லை, அது எதிர்ப்பு வருடத்துக்கு. நாங்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறோம் என்றால் ஒரு 3 லைன் போட்டுக் கொள்வோம். அந்த 3ஐயும் மொத்தமா கூட்டி பார்த்தால் 100 கிட்ட இருக்கும். அப்போது மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்பட்டது. வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள். ஆனால் ஏழைகள்
ஏழைகள் போக வேண்டிய வைத்தியசாலை, பருத்துத்துறை வைத்தியசாலை, சாவச்சேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள். உதாரணமாக கிளிநொச்சியில் இருந்தாலும் பரந்தூர்லேருந்து ஒரு ஆள் பஸ்ஸில் வந்து ரங்கி போய்க்குள்ள அங்கே ஒரு ஃபுட் அக்கவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம். ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது பிழையான விதத்தில் செலவழிக்கிறது பீனல் கோர்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு. அது லோ இருக்கு, அவர்களிடம் நான் கேட்டு சொல்லலாம். அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்படலாம். மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்விகள் சிலவற்றுக்கும் உங்கள் அனைவருக்கும் பதிலளிக்க விரும்புகின்றேன். யாழ் போதனா வைத்தியசாலையில் தற்போது 5 நோயாளிகள் லெப்டோஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 6 பேர் இறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் இறந்ததாக லெபோரட்டரி டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது. மேலும் 3 அவ்வாறான வருத்தங்களே இருந்திருக்க வேண்டும். மேலும் 2 அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும், இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் மேலும் 5 அந்த இரத்த பரிசோதனை வந்த பிறகுதான் நாங்கள் சரியாக கூற முடியும். ஆகவே மேலும் 5 சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன. பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை. இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இரண்டாவதாக, போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் 2002 என்னுடைய RDHS கிளிநொச்சியில் தொடங்கி 25 வருடம் கடமையாற்றி இருக்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ அமைச்சர்கள், யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயிலும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன். இருப்பினும் டாக்டர் கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா, நான் கதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம். நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறுக்கீடு செய்யக்கூடும் என்பதற்காக முதலே சொல்லுகின்றேன். அது உங்களோட ஆஃபீஸில் இல்லை. இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழுள்ள உத்தியோகத்தர்களினை அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், வைத்தியசாலையில் 15 நுழைவாயில்கள் இருக்கின்றன. நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது. நான் பணிப்பாளர் இந்த இடத்திலிருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின்
தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சேவையை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆகவே இதை நான் இந்த சபைக்கு சொல்ல விரும்புகின்றேன். நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன். மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல, இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா, நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்து தான் சேவை செய்கின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர், கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது. ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம். இதுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த வாலண்டியர்ஸ் பற்றியும் கேட்டிருந்தால், 2022ஆம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்புக்கு சென்றபோது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் 50 பேரை, டாக்டர் ஜமுனானந்தா என்பவர் 50 பேரை எடுத்து 3 மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார். அதற்கு பின்னர் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபார்சிலும் சுமார் 200 பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனமின்றியும் வேலை செய்ய தயார், தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார். ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் வருகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் இன்னும் சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம். அவர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்லுகின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தையும் வழங்க முடியும். வேலை வாய்ப்பை வழங்குவது பணிப்பாளரின் நிலை அல்ல. இது விடயமாக நான் சுகாதார அமைச்சுக்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன். நேற்றும் 102 தொண்டர்கள் வந்து சில கடமையாற்றினார்கள். இன்னும் 92 பேர் இன்றும் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொண்டர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக எமது வைத்தியசாலையில் 200க்கும் மேற்பட்ட ஆளணிகள் இருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் நிரப்பித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். சமுதாய மருத்துவத்துறையின் பதிவாளர் PDHS ஆபீஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மாகாண பொறுப்பாளரும் மாவட்ட பணிப்பாளரும் இந்த எலிக்காய்ச்சல் சம்பந்தமான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். காலமே 6 மணிக்கு நாங்கள் பருத்துறை ஆஸ்பத்திரி நாங்கள் அதை முடிச்சு கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை என்றால் 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தற்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. பருத்தித்துறை, கரவட்டி, மருதங்கேணி, சாவச்சேரி. இப்ப இருக்கிற நிலைமையில கிட்டத்தட்ட 58 நோயாளர்கள், எலிக்காய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் 24 பேரும், சாவச்சேரி 4, மருதங்கேணி 6 என சந்தேகிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதைவிட 6 இறப்புகள் நடந்துள்ளன. அதை பற்றி சத்தியமூர்த்தி அவர்கள் கூறியிருந்தார். போதனா வித்தியாசம் நடந்தபடியால் அதை நான் மீள கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். இங்கே
போதனா வைத்தியசாலையில் 5 நோயாளர்கள் தற்சமயம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைவிட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 2 நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவிலும் ஏனைய 28 நோயாளிகள் விடுதிகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் தேவையான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த இறப்புகள் ஏன் நேரிட்டது என்று சொன்னால், இந்த 6 பேருமே தாமதமாக அரச வைத்தியசாலைகளை நாடியது மிக ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. இங்கே எவருமே அச்சம் கொள்ள தேவையில்லை. சரியான நேரத்தில் அரசாங்க வைத்தியசாலைகளை நாடுவோமாக இருந்தால் இந்த உயிராபத்துக்கள் தவிர்க்கப்படும். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒலிபெருக்கிகள் மூலம் இப்பொழுது மிகவும் குறிப்பாக அந்த 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளையும் மையப்படுத்தி அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்வை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் அரசாங்க வைத்தியசாலைகளை உடனடியாக நாடும்படி. இதைவிட இந்த வெள்ள நீரினால் அழுக்கடைந்த குளங்களில் குளிக்க வேண்டாம் என்றும், சுட்டாரிய தண்ணீரை மட்டும் பாவிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை கூறிக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எங்களது ட்ரீட்மெண்ட் நடவடிக்கைகள் மிகச்சிறந்த ஒழுங்கமைப்பின் கீழ் போதனா வைத்தியசாலை ஒருங்கிணைப்பின் கீழ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதைவிட ஒவ்வொரு நாளுமே எங்களது கொழும்பிலிருந்து டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் ஜூம் மூலம் எங்களுடனும் அங்கிருக்கின்ற நிபுணர்களும் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். இதைவிட நேற்று ஒரு குழு வந்து இறங்கியுள்ளது. சமுதாய மருத்துவத்துறை நிபுணர்கள் தொற்று நோயியல் பிரிவிலிருந்து அவர்கள் களத்தில் நின்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரிகளில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இன்னும் களத்தில். இதைவிட இன்னொரு குழுவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் போதிய தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு விண்ணப்பத்தை நான் மேற்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறியவர்கள் விவசாயிகள் என்றபடியால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் மூலம் அந்த பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளை நீங்கள் ஓரிடத்தில் திரட்டி தருவீர்களாக இருந்தால் இதற்குரிய ப்ரோஃபிலெக்சிஸ் என்று சொல்கின்றது டாக்ஸிசைக்ளின் மருந்து, அந்த மருந்தை எங்களது PHI மேற் கொடுப்பார்கள். இதை போல இந்த ஃபிஷர்மேன் மீன்பிடி தொழில் செய்கின்றவர்கள், கடல் மீன்பிடி அல்ல, இந்த குளங்களில் மீன்பிடி தொழில் செய்கின்றவர்கள் கூட அவர்களை எங்களது DS ஆபீஸ் மூலமாக இந்த உத்தியோகத்தர்கள் ஒரு இடத்தில் ஒருங்கிணைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் இந்த ப்ரோஃபிலெக்டிக் கொடுக்கும் போது இந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும், உயிராபத்துக்களையும் தடுத்துக் கொள்ள முடியும். இது சம்பந்தமாக ஏற்படுறதுக்கான மூல காரணம் என்ன என்பதையும் அப்ப அதை தடுத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு தெளிவூட்டல் நடவடிக்கை ஒன்று அத்தியாவசியமா தேவைப்படுது. திட்டங்களுக்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றதா என்பதையும் அதே நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கடந்த வெள்ள நீர் ஏற்பட்டதன் பிறகு எல்லா இடங்களுமே பாரிய பாதிப்புக்குள்ளானது. அப்போ அந்த நிலைமையில இருந்து அது மீட்டெடுக்க அந்த குளங்கள் சுத்தப்படுத்துகின்ற வேலைகள், இவ்வாறான சுத்திகரிக்கின்ற வேலைகள் இதுகள் எதுவும் செய்யப்படுகின்றதா அல்லது அதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றதா, அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு உங்களோட பக்கத்தால் இருந்து ஏதாவது தெரிஞ்சு கொள்றது. அமைச்சர்களே, நாங்கள் போதிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒளிபங்கிகள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் தற்சமயம் இந்த குறிப்பிட்ட 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இதைவிட பத்திரிகை அறிவுறுத்தல்களை எங்களது மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வழங்கி இருக்கின்றார். இதைவிட தடுப்பதற்கு தவிர்ப்பதற்குரிய வழிவகைகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். சுட்டாரிய நீரை பருங்கள். இதைவிட களத்திலே கூடுதலாக ஆபத்துடைய இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு எங்களது களப்பணியாளர்கள் சென்று வீடு வீடாக இந்த மருந்தை விநியோகித்துக் கொண்டிருப்பதோடு அறிவுறுத்தல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் வேண்டி இப்ப விசேடமாக நாங்கள் இங்கே இருக்கின்ற ஊடகங்களுக்கிடம் ஒரு கேட்டுக்கொள்கின்றோம், ஊடகவியலாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது இந்த பிரச்சனையை ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு முன்னுரிமை அளியுங்கள், அதற்கான சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஊடகங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி அமைச்சர். அடுத்த இந்த ஏனியவை என்ற இதுக்குள்ள வைத்திய சத்தியமூர்த்தி அவர்களுடைய சம்பந்தமாக நான் ஒரு 2 நிமிடம் எடுத்து கதைக்கலாமா? என்னென்றால் வைத்திய சத்தியமூர்த்தி என்று என்னுடைய ஒரு 2 மினிட்ஸ் இந்த பேரை சொன்னபடியா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கொஞ்சம் கௌரவ சத்தியமூர்த்தியோட கதை நமக்கு தேவையில்லை. அவரு டைரக்டரை பத்தி தான் பேசுங்க அல்லது அவருடைய நிர்வாகத்தை ஏதாவது பேசுங்க. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில 170 தொண்டர் அடிப்படையில
3 வருடங்களாக ஆண் பெண் பிள்ளைகள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய், மொத்தம் 36 மாதத்தில் 5 மாதம் மட்டுமே அதிகபட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான எழுத்து மூல முறைப்பாடுகள் இடம் தரப்படுகின்றது. லேபர் ஆக்டுக்கு கீழே மேக்சிமம் ஒரு ஆளை நாங்கள் வச்சிருக்கக்கூடியது 6 மாதம், 3 வருடங்களுக்கு வச்சிருக்கிறபடியால் அந்த லேபர் ஆக்டிவ்ல சம்பந்தப்பட்ட வைத்தியர் சொல்லலாது தன்னுடைய டிப்யூட்டி டைரக்டர் தான் அவருக்கு எடுத்தவர். அதனால அவர் எடுத்தபடியால் நான் அப்படியே விட்டிருக்கேன் சொல்லி, அதாவது ஒரு நிறுவனத்தின் ஒரு நிர்வாக இயக்குனர் முக்கியமா முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கல என்று சொல்லி மஹிந்த அரசாங்கத்திடமிருந்து என்போர்ஸ் வேண்டி கொண்டு வந்த எங்களுடைய தங்கம் மூர்த்தி அவர்களை ஒரு நிமிஷம் சார் பொருங்கோ, அவர்கள் அதற்கு பிறகான ஒரு இன்போஸ்ட், அதாவது சில அவர் எழுந்து சொல்லியிருந்தார் வைத்தியர்களுடைய தரத்தை பற்றி கலைக்க வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். ஒரு போதனா வைத்தியசாலைக்கு டிப்யூட்டி சீனியர் அட்மின் கிரேட்டில் இருக்கின்ற கன்சல்டன்ட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாழ்ப்பாணத்தில் நெதர்லாந்து ப்ரொவின்ஸில் இருக்கத்தக்கதாக ஒரு ஆக்டிங் கன்சல்டன்ட் பெரும் ட்ரெயினிங் முடிக்காத ஒருவரை மஹிந்த அரசாங்கம் என்போஸ் கொடுத்து அனுமதித்திருக்கிறது காலங்காலமாக. அதன் மூலம் அப்போது அந்த சீனியர் அட்மின் கிரேட்டின் அடிப்படையான ஒரு பகுதியை அவர் இழந்தபடி ஒரு என்போஸ், அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு உதாரணத்துக்கு இந்த கச்சேரிக்கு ஒருவருக்கு என்போஸ் கொடுக்குமாக இருந்தால் அவர் சாயும் வரைக்கும் அவர் தான் அரசாங்க அதிபராக இருந்தால் இந்த அர்ஜுனா ஒரு நிமிஷம் சொல்லுங்க இது சம்பந்தமா வழக்கு எனது பேரில் வழக்கு பதியப்பட்டு நீங்க பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய பிரச்சனை. Yes, but only thing is, give me one second, because I want to tell the Deputy Inspector General of Police, they have filed a case against me as a member of parliament. I have the special immunity. They have failed to provide the security for me. So I went driving my vehicle myself, went to the hospital, parked there, went there. I called him very nicely and talked to him and asked the reason why you have sent those people to the Ministry of Health. Okay, thank you. Sir, give me a second. No, விவாதம் வேண்டாம். Okay, இது பாராளுமன்றத்தில் 17ஆம் தேதி கொடுத்தேன். ஆனால் அதற்கு முன்னமாக அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தை தெரிவிக்க வேண்டிய கடமை மட்டும்தான் செய்திருக்கேன். நன்றி. அடுத்ததாக இந்த அவர்கள் ஒரு கீழ்வரும் கோரிக்கைகள் முன் வச்சிருக்கின்றார். அதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்தல் வேண்டும் என்பது அது கட்டாயமாக நைனாதீவு கட்டாயமாக அது நாங்கள் மேற்கொள்கிறோம். உறுப்பினர்களே, இப்போதையும் கூட நம்ம நாடு தழுவிய ரீதியாகவுமே சட்டவிரோதமாக மீன்பிடிக்கின்ற அனைத்து முறைகளையும் தடை செய்யறதுக்கான தீர்மானம் உண்டு. அதே நேரத்தில் அது எல்லாத்தையும் மீறிய செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகிறது எங்களுக்கு தெரியும். எல்லா இடங்களையும் அப்படி முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கான வேலை திட்டங்களையும் தோற நம்ம முன்னெடுக்கிறதுக்கு நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். அதனால விட இது சம்பந்தமாக நானும் இந்த அமைச்சு என்ற வகையில் நான் இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை எடுக்கின்றேன். அதே நேரத்தில் இது சம்பந்தமாக இதண்ட மீளாய்வை நம்ம எதிர்வரும் அடுத்த கமிட்டியில் நம்ம கூடுதலாக பேசலாம். அதே போன்று நீங்கள் இன்னொரு கோரிக்கை இருக்கிறீங்க, குடிநீர். அதுவும் நைனாதீவு குடிநீருக்கு ஒரு ஆர்ஓ பிளான்ட் செய்து பகுதிகள் 5, 6, 7க்குத்தான் உண்மையிலே செய்யப்பட்டது. ஆனால் அந்த பகுதிகளுக்கு வழங்காமல் மற்ற இடங்களுக்குத்தான் அதன் பலன் போகுது. இப்போ இந்த விஷயம் பேசப்பட்டு 1 மணித்தியாலம் கொடுக்குறான்னு சொல்லி போட்டு இப்போ 20 நிமிஷம் மட்டும்தான் வழங்கப்படுது. அதையும் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். என்னென்றால் போட்டது இஞ்சி 6, 7 அந்த பகுதிகளுக்கு தான் கொடுக்க வேணும் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. அதுல என்ன பிரச்சனை அந்த இடங்களை தவிர மற்ற இடங்களுக்கு தான் போகுது. இல்லை, எல்லா இடமும் தேவையை கருதி நாங்கள் வால்வ் ஆப்ரேஷன் செய்து, அதாவது மட்டுப்படுத்த அளவிலான எல்லாருக்கும் தண்ணி வழங்கி கொண்டிருக்கிறோம். துப்புரவா இல்லை. அப்ப இந்த உதவியல் அங்கால போகாட்டி அந்த பிரதேசங்களுக்கு குடிநீரே இல்லை. இந்த திட்டமே ஆரம்பிக்கப்பட்டது அந்த பகுதிக்கு போறதுக்கு மட்டும்தான்.
ஆரம்பிக்கப்பட்டது இது குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் நைனாதீவுல அந்த குறிப்பிட்ட 5, 6, 7 பிரதேசங்களுக்கு மட்டும்தான் உண்மையில ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இடங்களை தவிர்த்த மெட்ட இடங்களுக்கு போகுது. போறதும் வந்து ஒரு 20 நிமிஷம் தான், ஒரு நாளைக்கு வந்து 20 நிமிஷம் மட்டும்தான் நினைப்படும். அதுக்கு மேலதிகமாக கடல்நீர் சுத்திகரிப்பு பண்ணபடியா மேலதிகமாக எங்களுக்கு உற்பத்தியை கூட்ட இல்லாது. இப்போ இருக்கிற அளவை தான் நாங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். 600 கனெக்ஷன் இருக்குது எங்களுக்கு சாதாரணமாக. இப்போ அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போ நாங்கள் அல்லது நாங்கள் இனிமேல் புதுசாக ஒரு ஆரோ பிளான் போடணும். ஆனால் அங்கே வந்து கடல்நீர் சுத்திகரிப்புன்றது கொஞ்சம் அதாவது தண்ணியின் குவாலிட்டி, அதாவது ரோவோட்டை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறபடியால் எங்களுக்கு அந்த பராமரிப்பு கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ யோசிச்சிருக்கிறோம் குறிக்காட்டு வானிலேருந்து, அதாவது புங்குடுதியிலேருந்து வர லைனை அங்கே நைனாதீவுக்கு விஸ்தரிக்கிறதுக்கு. அது எவ்வளவு காலம் எடுக்கும்? அது அந்த அந்த புங்குடுதீவிலிருந்து எடுக்கிற தண்ணி வந்து எவ்வளவு காலம் எடுக்கும்? புங்குடுதீவு அதேமாதிரி நான் அடுத்த வருஷம் நடப்பதுக்குள்ளே கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு அதுக்குரிய அங்கால செய்யக்கூடிய டிசைனர்ஸ் அறிவிக்க. தலைவர், நான் சொல்ல வரேன்னால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை வந்து ஏரியாஸ் 5, 6, 7க்கு தான். இப்போ நடக்கிறது என்னென்றால் வந்து அங்கே கொடுக்காமல் வந்து மெட்டடங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இல்லை அங்கே கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். இல்லை, இது உண்மையிலே இந்த திட்டம் வந்து அந்த இடங்களுக்கு மட்டும்தான். அவர் கேட்கிற கேள்விய கோரிக்கை என்னன்னு வட்டாரம் 5, 6, 7க்கு கொடுக்குறோம். அவர் கேட்கிற கோரிக்கை முழுமையாக வட்டாரம் 5, 6, 7க்கு கொடுத்துட்டு மேலதிகமான நீரை மற்ற வட்டாரங்களுக்கு கொடுக்கலாமான்னு அவர் கேட்கிறார். இல்ல என்னன்னு சொன்னா இருக்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தண்ணி பிரச்சனையானது. எல்லாருக்கும் பொதுவான தீவு, பொதுவான நாங்க பொதுவாக தான் எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஒரு ஆளுக்கு எங்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அவரே கொடுக்க நாங்கள் இப்ப நாங்க மட்டுப்படுத்தி இருக்கிறோம். தண்ணி கொடுக்க மேலதிகமா இல்லாத தண்ணி நிலைமை விநியோக நிலைமை தற்போது என்ன மாதிரி இருக்கு? மக்களோட திருப்திகரமா இருக்கா அல்லது என்ன தேவை இருக்கின்ற இருக்கா? அதுல போதிய அளவு அங்க போட்டால கொடுக்கப்படுற நீர் காணாததில் குறிப்பிட்ட நேரம் தான் கொடுப்பட்டு கொண்டு வருது. இப்போ அதில் என்னென்னு சொன்னால் உண்மையாக நாங்கள் இப்போ கௌரவ பாராளுமன்ற கூறியது போல முன்னுரிமை அவையில் கொடுத்து கொண்டு எல்லாருக்கும் ஒரே அளவு தான் கொடுக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு குறைவான டைம் போதான்னு தான் நாங்கள் இந்த கோரிக்கையாக இருக்குது. மற்றது தலைவர், அங்கே இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையும் இருக்குது. அப்போ அந்த பிளான்ட் வந்து வேலை செய்கிறதுக்குரிய காலமும் வந்து போதாமல் இருக்குது. ஏனென்றால் அங்கே மின்சார பிரச்சனைகள் இருக்கிறபடியாக அப்போ குறைஞ்ச வந்து ஒரு ஜெனரேட்டர் அப்படி என்னத்தையும் வந்து கொடுத்து அதை நீங்கள் கூட்டாட்டி வந்து அங்கே இந்த பிரச்சனை வந்து ஆக மோசமாக போக போகுது. உண்மை. ஜெனரேட்டரோ? சரி, ஜெனரேட்டரா சொல்லுவோம், சொல்லுங்களேன். இல்லை, இப்போ நைனாதீவுக்கு நாங்கள் நேஷனல் கிரிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குரிய வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் அந்த அதுக்குரிய நிதியிலெல்லாம் பிடிவிச்சு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சது அந்த உரிய அனுமதிகளை பெற்று முடிக்கிறதுக்கு. 10 நிறுவனங்கள்கிட்ட இருந்து எங்களோட அனுமதி இருக்க வேண்டியிருந்தது. இப்போ கடைசியாக ஆர்கியோலஜி அனுமதி இப்போ தான் கிடைச்சது. இப்போ நாங்கள் சாயில் டெஸ்ட் செய்து அந்த டவர்ஸை நிமித்திட்டம் வந்தால் அந்த நைனாதீவை நேஷனல் கிரிட்டோட இணைக்க போகிறோம். இப்போ ஹைடைட் லெவல் இருந்தபடியாக அந்த சாயில் டெஸ்ட் செய்யலாம் இருக்குது டவர் ஃபவுண்டேஷனுக்கு. அது செய்த கையோடு நைனாதீவுக்கு உரிய மின்சார பிரச்சனை நிவர்த்திக்கப்படும். ஆனால் இப்போ ஒரு கிழமையும் அங்கே 3 ஜெனரேட்டர் சுழற்சி முறையில் வேலை செய்து வருது. 24 மணித்தியால மின்சாரம் வழங்குறதுக்கு. அதில் ஒரு பெரிய ஜெனரேட்டர் 800 kVA ஜெனரேட்டர் வந்து பழுதாக போயிட்டுது. நாங்கள் அதுக்கு மேட்டடாக ஒரு ஜெனரேட்டரை கொண்டு போக தயாராக இங்கே வச்சிருக்கிறோம். ஆனால் கொண்டு போக வழியில் நேவி எல்சிஎம்லேயும் அது கொண்டு போகணும். நேவி எல்சிஎம் ரிப்பேரில் இருக்கிறபடியால் அவையால் வழங்கலாமல் இருக்குது. இது திருவண்ணாமலையில் ரிப்பேரில் இருக்கிறதா கொண்டு வர இருக்கின்றபடியால் இப்போ ஒரு 4 மணித்தியாலும் பவர் கட் செய்துதான் பகலில் அந்த மின்சாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். මේ නාවික හමුදාවෙන් මොනවද කියන්නේ එකට? Not arresting any person. I think CID or TID conduct some investigations. We are not aware about it. And other thing is language problem. Actually, we are mostly sort it out because most of the police officers can manage the things, and a lot of Tamil police officers are here, and it is manageable right now. Thank you. When the complaints are coming from the public, we will convey to you, so you can coordinate your higher authority, so then the issues will not be escalated to the media in a other way, so that makes the bigger damage. Honorable அமைச்சருக்கும் தெரியும், பாராளுமன்றத்தில் கூட எதிர்த்தரப்பிலிருந்து வடக்கு நார்த்தன் ஈஸ்டுக்கு
ඉන්න පොලිස් නිලධාරියා වෙන විදියට හැසිරෙනවා කියලා විපක්ෂයෙන් කිව්වා. එතකොට මම නැගිටලා කිව්වා අපි එහෙම කරන්නේ නැහැ. මම අපේ NPP පස්සේ වෙලා නැහැ කියලා. අපිට ඒක සේව් කරගත්තා නම් හොඳයි කියලා හිතනවා. இது சம்பந்தமாக பார்லிமெண்ட்ல 2 நாள் விவாதம் நடந்துச்சு. அதனால இது சம்பந்தமா கூட பேசுறதுக்கு இல்லை. அதனால மற்றவர்களுக்கு ஏதாவது இந்த கருத்துக்கள் ஏதாவது சொல்றது கொஞ்சம் ஒருத்தர் 1 by 1 போக ஷார்ட்டா சொல்ல பாருங்க.